மொத்த திருமங்கையாழ்வாரனுடைய இந்த தீம் ஆஃப் அவருடைய கவிதை உலகம் இருக்கு இல்லையா, அந்த மொத்த தீமையும் அவர் அப்படியே கொண்டு வந்து இந்த திருநெடுந்தாண்டகம் வழியாக ஒரு எசன்ஸ் ஆக்கி கொடுத்திருக்கார். த ஜிஸ்ட் ஆஃப் திருமங்கையாழ்வார்ஸ் ஆல் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லத்தக்க அளவுக்கு திருநெடுந்தாண்டகம் இருக்கும். ஸோ அதில் முதல் 10 பாடல்களில் வந்து இறைவனது பிரம்மாண்டம், இறைவன் எப்படியெல்லாம் அவைலபிளாக இருக்கான், மனதிற்குள் வந்து அமர்கிறான், ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமானவன், உள்ளுரையும் தெய்வமாக இருப்பவன் தான் உலகை அளப்பவனாகவும் இருக்கிறான். இந்த மாதிரி இறைவனுடைய அவன் நமக்குள்ள வந்து சேரும் தன்மையையும் அனைத்தையும் கடந்தவனாக இருக்கும் தன்மையையும் மாறி மாறி நமக்கு விளக்கக்கூடியதாக இறைவனது லீலைகள், லீலா விபூதி, நித்திய விபூதி, இவற்றையெல்லாம் நமக்கு விளக்கக்கூடிய அம்சங்களா 10 பாடல்கள் வருது. ஏன் இறைவனை வணங்கணும்னா இறைவனை விட ஒப்பாரும் மிக்காரும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ற 10 பாடல்கள். அடுத்த 10 பாடல்கள் வரும்போது ஒரு தாயினுடைய தாய் பாசுரம்னு சொல்றது, தனது மகளாகிய தலைவி தலைவனாகிய இறைவன் மீது இது மையலுற்று அவள் எப்படியெல்லாம் அவஸ்தைப்படுகிறாள், இறைவன் வந்து அவளுக்கு அவள் மேல் அவளை ஒரு பார்வை பார்த்துட்டாரு, அதனால இவள் வந்து தன்னை இறைவனிடத்தில் தன் மனதை இழந்து விட்டாள். இப்போ அவளுக்கு இறைவனை சேர்வதை தவிர வேறு கதி இல்லாத அளவிற்கு இறைவனின் நினைவு அவளை துன்புறுத்துகிறது. அப்போ தலைவி எப்படியெல்லாம் துன்பப்படுகிறாள்ங்கிறத தாயார் கூற்றாக சொல்லுகிறார். அத தாய் பாசுரம்னு பேர். அதற்கு பிறகு இந்த கடைசி 10 வரும்போது தலைவி கூற்றாக அது மாறுகிறது. 3வது 10 21 30 வரைக்கும் வரும்போது திருநெடுந்தாண்டகத்தினுடைய கடைசி 10 தலைவி கூற்று, தற்கூற்றுன்னு சொல்றதா, தலைவியே பாடுறா, தன்னை பற்றி தான் அடைந்த அனுபவங்களை பற்றி தானே சொல்லுகிறாள் என்கிற தற்கூற்றுக்குள்ள உள்ள வந்துடுறோம். அப்ப இந்த இடத்துக்கு வரும்போது தோழிய துணைக்கு துணைக்கு கூப்பிட்டுக்கிறான். அவளுக்கு சொல்றதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும் இல்லையா, அதனால கூட தோழி. ஸோ முதல் பாட்டிலேயே எப்படி ஆரம்பிக்கிறா, மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெம்சிலையே துணையாக இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண் இணையும் அரவிந்தம் அடியும் அஃதே அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. அது இறைவன் இவளை பார்க்க வந்திருக்கார். பார்க்கும்போது ஒரு பயம் தோணிருக்கு இவளுக்கு. ஏன்னா ஆள் அவ்வளவு அழகா இருக்கான், பிரமாதமா இருக்கான். அதுல ஒரு சுவாரஸ்யமும் இருக்கு. என்ன சொல்றா, அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. அவளை பார்க்க பயந்தேன், நான் அவரை பார்க்கவே பயந்துட்டேன். பார்க்க பயந்தவ அவரை பார்த்த உடனே பயந்து தலையை தாழ்த்தி கொண்டேன்னு சொல்றவ எப்படி வர்ணிக்கிறான்னு பாருங்க. கைவண்ணம் தாமரை, உள்ளங்கை, அதான் கை வண்ணம், உள்ளங்கையினுடைய நிறமோ நன்கு சிவந்த தாமரை, வாய் கமலம் போலும், கமலம்னாலும் செந்தாமரை, அவருடைய வாய் இருக்கே அந்த உதடுகள் எல்லாம் தாமரை பூ போன்ற நிறத்தில் இருக்கின்றன. கண் இணையும் அரவிந்தம், அரவிந்தமும் தாமரை தான். கண்கள் இரண்டுமே தாமரை பூ மலர்ந்தது போல கண்கள் அழகா இருக்கு. அடியும் அக்தே, அவர் உள்ளங்கால பார்த்தனா அதுவும் தாமரைப்பூ மாதிரி இருக்கு, திருவடிகளும் தாமரையாக இருக்கிறது. ஏன்னா இதுக்கு முந்தின பாட்டுல முன்னாடி பாடுற பாட்டுக்கு அவர் ஏற்கனவே ஃபுல் லிஸ்டும் போட்டார் இல்லையா. எந்த பாட்டுல சொன்னாரு, எல்லாமே அது வரும். இந்த 18வது பாட்டுல சொன்னார் இல்லையா, கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம் அப்படின்னு ஒரே லிஸ்டா போட்டாரு. இங்க பார்ட்டா வர்ணிக்கிறார். இந்த இடத்துல இதெல்லாம் அந்த பொண்ணு சொன்னதாக அம்மா சொல்றா 18வது பாட்டுல. கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம் பார்வண்ண மடமங்கை பத்தர், இதெல்லாம் அம்மா சொல்லும்போது விறுவிறுன்னு சொல்லிடுறா. அவ கை காலு இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரேடியா ஒரு சிவப்பு கலர்ல இருக்கும் அப்படின்னு முடிச்சிடுறா. ஆனா இங்க தலைவி வந்து அதே விஷயத்த தலைவி பார்க்கறா. தலைவி பார்க்கும்போது எப்படி சொல்றா, ஒவ்வொரு பாட்டையும் தனித்தனியா சொல்றா. அதே தாமரைன்னு தான் சொல்றா, ஆனா கண்ணை தனியா சொல்றா, வாயை தனியா சொல்றா, காலை தனியா சொல்றா,
கைய தனியா சொல்றா, இப்படி ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா வர்ணிக்கிறா தலைவி. ஏன்னா அவ தலைவி. அவ ஆனா அவ 5 நாளாம் பாக்குறதுக்கு. அப்ப இது இது ஒரு ஒரு முரண், ஒரு நகை. இந்த பெண்கள் வந்து ஓரக்கண்ணால பாக்குறது. ஆனா எல்லாத்தையும் நோட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்க இருக்கிற அழகு. சரி, எப்படி வந்தார் அவர்? தோற்றம் எப்படி இருந்தது? கை கால் கலர் எல்லாம் பார்த்தேன். தலைமுடி எப்படி பண்ணியிருந்தாரு தெரியுமில? நல்ல மை வண்ணம், கருங்குழல், நல்ல கருப்பா இருக்கு மை வண்ணம், இருட்டு நிறம் போல கூந்தல் இருக்கு. அது என்ன குஞ்சி குழல்? இப்போ குஞ்சினா பின்னாடி இப்படி ஒரே ஒரே இதா எடுத்து இப்படி ஒரு போனி டெயில் மாதிரி போட்டீங்கன்னா குஞ்சி. ஆனால் குஞ்சி குழல் அப்படின்னா பின்னாடி இருக்கிற அப்படி முடி இப்படி பின்னாடி இருக்குல்ல, அது அந்த அங்கங்க எடுத்து எடுத்து இப்படி குழல் போல் சுருட்டி விட்டுருக்காங்க. இப்ப இந்த முடி ஆங்காங்கே சுருண்டு சுருண்டு இருக்கிற ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதுதான் குஞ்சி குழல். காகபட்சம்னு சொல்லுவாங்க. காகபட்சம்னா பின்னாடி தோள் வரைக்கும், தோலை தொடர அளவுக்கு பின்னாடி முடிய விட்டு அந்த முடிய அப்படியே கர்லிங் பண்ணி விட்டுறது. அங்கங்க அங்கங்க ஒவ்வொரு கற்றை கற்றை முடியும் குழல் குழலாக அப்படி திருகி இருக்கும். அதுதான் குஞ்சி குழல். அவ்வளவு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த குழல் பின் தாழ, அது பின்பக்கம் அப்படி சுருண்டு குழல் அவருடைய குழல் அப்படி குஞ்சி குழலாக சுருண்டு சுருண்டு அப்படி பின்னாடி தொங்குது. காதுல இருபுறமும் இருபாடு அப்படின்னா இரு பக்கமும் மகரம் சேர் குழை, மீன், மகரம் என்றால் மீன், மீன் டிசைன்ல காதுல போட்டிருக்கிற குழை இருபுறமும் அப்படி இலங்கி ஆட அப்படின்னா அப்படி பொருந்தி காதுல ஆடுது. அது தனியா ஆடிட்டு இருக்கல, அவர் காதோடு அழகு பொருந்தி அது ஆடுவது அழகா இருக்கு. கையில என்ன வச்சிருக்காரு? எய் வண்ண வெம் சிலை. வெம் என்றால் மிக வலிமையான பொருள். இங்க சிலை என்றால் வில். வலிமையான வில்ல கையில வச்சிருக்காரு. எப்படி வச்சிருக்காருன்னா எய் வண்ணமாக, எய்யும் வண்ணமாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? அலங்காரத்துக்கு தூக்கிட்டு வரல. எய்யும் வண்ணம் என்றால் நான் ஏற்றி இருக்கக்கூடிய வில். வில்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்பவும் அப்படிதான், நீங்க அந்த அம்பு விடும்போதுதான் அந்த நானை ஃபுல் டெம்பர்ல, கரெக்ட் டெம்பர்ல வச்சு கட்டி அந்த டெம்பர்ல வச்சு நீங்க அம்பு விடணும். அதே டெம்பர்ல அப்படி வச்சிருந்தீங்கன்னா அந்த வில் வந்து சீக்கிரமா வளைஞ்சிரும், பாழாயிரும். அதனால என்ன செய்வாங்க, வில் இப்ப அம்பு விட தேவையில்லைன்னு சொன்னா அந்த நானை லூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் இவர் கையில இப்ப அலங்கார வில்லுக்கு நான் இருக்காது, சும்மா அது பேருக்கு அப்படி இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எய் வண்ண வெம் சிலைனா எய்யும் வண்ணம் நன்கு நான் ஏற்றப்பட்ட, இந்த செகண்ட் ஒரு செகண்ட்ல அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வில்ல கையில வச்சிருக்கான். அப்படி வச்சுக்கிட்டு இருவராய் வந்தார். இருவராய் வந்தார்னு சொல்லும்போது கையில் வில்லேந்தி வருபவன் ராமன் என்று கொண்டால், இருவராய் வருவதால் லக்ஷ்மணனும் உடன் வந்தான் அப்படின்னு ஒரு பொருள் எடுக்கலாம். இருவராய் வந்தார், ராமனும் லக்ஷ்மணனுமாக வந்தார்கள். என் முன்னே நின்றார், வந்து என் முன்னாடி நின்னார். எனக்கு தான் அவரை பார்க்க பயமா இருந்தது. தேவர் என்று எங்கேயோ மேலுலகத்துல இருக்கிற தேவர் வந்துட்டாங்க, நம்ம முன்னாடி தேவர்கள் வந்துட்டாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்து நான் தான் அவரை சரியா கவனிக்கல. கவனிக்காதப்பமே இதெல்லாம் பார்த்திருக்கேன் அப்படின்னு தலைவி சொல்றார். ஆனால் இந்த இருவராய் வந்தாருக்கு இன்னொரு பொருள் என்ன என்றால், இருவராக வந்தார் அப்படின்னு ஒரு பொருள் எடுக்கலாம். நாம் நாம் இருவருமாக ஆவோம் என்று வந்தார் அப்படின்னு ஒரு பொருள் எடுக்கலாம் அப்படின்னு அன்னங்கராச்சாரியார் சொல்லுவார். இருவர் ஆய் வந்தார், இருவர் ஆகி வந்தார் என்றால் தெய்வம் மனித உருவில் வந்தது. சோ தெய்வமும் மனிதனும் கலந்ததாக இருவராகி வந்தார் அப்படின்னும் ஒரு பொருள் எடுக்கலாம். இது பெரியவாச்சாம்பிள்ளை இதோட சேர்க்கிறது. இப்படியாக அந்த இருவராய் வந்தாருக்கு 2-3 பொருள் இருக்கு. ஆனா இருவராய் வந்தார்னு சொல்லும்போது அவரு லக்ஷ்மணனோடு வந்ததாக இருக்கும் தான் பொருள், முதற் பொருளாக கருதப்படுகிறது. ஏனென்றால் கையில் எய் வெம் சிலை எடுத்து ஏந்தி வருவதால் கூட வருவது நிச்சய லக்ஷ்மணனா தான் இருக்க முடியும் அப்படின்னு. ஏன் அஞ்சனும்? இப்போ இது ஒரு பெண் திடீர்னு ஒரு ஆண் ஹைட் அண்ட் வெயிட்டா பயங்கர ஆஜான பாகுவாக கையில வில்லை எல்லாம் ஏந்திட்டு வந்தா டக்குன்னு ஒரு பெண் வெட்கப்படுவது, கொஞ்சம் அச்சப்படுவது இயற்கை, அப்படி எடுத்துக்கலாம். ஆனா ஜீவான்மா
அவனை ஜீவான்மாவை ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்குற அளவுக்கு எல்லா விதத்திலையும் பிரம்மாண்டமான ஒண்ணு வந்து முன்னாடி நின்னுதுன்னா ஜீவான்மா முதலில் அச்சப்படும். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். விஸ்வரூப தரிசனத்தை பார்த்த எல்லோருமே என்ன ஆயிருக்காங்க, கண்களை மூடிக்கொண்டு அச்சத்தினால் நடுங்குகிறார்கள். இவனானா அர்ஜுனன் என்னடானா விழுந்து ஓன அலறான், ஐயா உன்னை இந்த மாதிரி பார்க்க முடியல, நீ பழையபடி கிருஷ்ணனாவே வந்துரு, உன்னை இந்த மாதிரி என்னால பார்க்க முடியல, என்னால தாங்க முடியலன்னு நடுங்குறான். இவரும் அதான், விதுரரும் அதான் சொல்றாரு. அப்போ ஒரு ஒரு இதை பார்க்கக்கூடிய, பிரம்மாண்டத்தை பார்க்கக்கூடிய ஜீவான்மா பரபிரம்மத்தினுடைய அந்த ஒரு சைதன்யத்தை பார்த்தாச்சுன்னா அதால அதுக்கு அச்சம் வந்துடும். அதுதான் இங்க நம்ம சொல்லுவது அஞ்சினோமே அப்படின்னு. அது ஜீவாத்மாவனுடைய இயல்பு, அச்சப்படுவது. நைவளம் ஒன்று ஆராயா, ஆராயா என்றால் ஆராய்ந்துன்னு பொருள் எடுக்கணுங்க. நைவளம் என்பது ஒரு பண்ணினுடைய பெயர், குறிப்பாக பாலைப்பண். அதாவது பாலையில் வாசிக்கப்படக்கூடிய ஒரு பண். பாலை நிலம் பிரிவுக்குரியது. அது இங்க தலைவி பிரிந்திருப்பதை குறித்து பேசுவதால் நைவளப்பண்ங்கிறது இங்க குறிப்பாக உணர்த்தப்படுகிறது. அதாவது சிச்சுவேஷன் என்னன்னா, இவளை பார்க்க தலைவர் வராரு. வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இவ அச்சப்பட்டுட்டா. இப்ப அச்சத்தை போக்குவதற்கு கொஞ்சம் கேஷுவல் ஆகணும்ல. நம்மால நைவள பண்ணுல ஒரு பாட்டு எடுத்து அப்படி விடுறாரு. எப்படின்னா, இவ இவ இந்த தலைவி இருக்கிறத பார்க்காத மாதிரி அவர் அப்படி தனியா பாடிக்கிட்டே அப்படி வராரு. அப்புறம் தலைவி இவங்க பாக்குறாங்கன்னு தெரிஞ்சவொடனே கொஞ்சம் இப்படி வெக்கப்பட்டு, ஐயோ நம்ம பாடுறதை இவங்க கேட்டாங்களே அப்படின்னு சில பாவனைகளை எல்லாம் காட்டுறாரு. அந்த பாவனையில மனம் உருகி நம்ம தலைவி அப்படியே அவர்கிட்ட விழுந்துட்டான். அதான் சிச்சுவேஷன். நைவளம் ஒன்று ஆராயா, நைவளம் ஒன்றே ஆராயானா ஆராய்ந்துன்னு அர்த்தம். ஆராய்ந்துன்னு என்ன அர்த்தம்? சங்கதிகள்லாம் போட்டு அப்படியே அப்படி ராக விஸ்தாரம் ஆலாபனை எல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டே வர்றாரு அவரு. நம்மை நோக்கான நம்மை நோக்கி, நாம் நம்மை நோக்கவும் நாணினார் போல, நம்ம பார்த்த உடனே வெக்கப்படுறவர் போல, இறையே இறையென கொஞ்சமா நயங்கள் பின்னும் செய்வு அளவில், அதாவது நம்மளை பார்த்த உடனே அப்படி வெக்கப்படுற மாதிரி வந்து அப்படி 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 கொஞ்சமா அப்படி அந்த வெக்கப்படுவதற்கான பாவனைகளை எல்லாம் அப்படியே காமிச்சு அவர் செய்யும் போது, என் மனமும் கண்ணும் ஓடி, ரெண்டும் அகத்திலும் புறத்திலும், அகமாகிய மனமும் புறமாகிய கண்ணும் ரெண்டுமே அவர்பால் ஓடி, ஓடி என்றால் அவரிடத்தில் சென்று சேர்ந்து, எம்பெருமான் திருவடி கீழ் அணைய, எப்படி அவனுடைய திருவடிகளை சென்று அப்படியே அணைத்து கொண்டன, அதில் சென்று சேர்ந்தது. இதுதான் சரணாகதி. இறைவனுடைய குரல் கேட்குது. நாம அந்த குரலை கேட்கும்போது அவன் இல்லாத பாவனையெல்லாம் காட்டுவான் இறைவன். அதை கேட்ட உடனே நம்ம அறியாம நம்ம அவன்கிட்ட நம்மளை சரணாகதி பண்ணிடுவோம். அவன் திருவடி கீழ் அணைய, அப்படியே அவன் பாதத்தை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நானு. திரும்பி இந்த பக்கம் பார்த்தா என் கைவளையும் மேகலையும் காணேன். என் கையில வளையலும் இல்ல, இடுப்புல ஒட்டியான மாதிரி போட்டிருந்தேனே மேகலை, பெண்கள் இடுப்பில் அணியும் ஆபரணம் மேகலைங்கிறது, அதையும் காணோம். என்ன திருடிட்டு போயிட்டானா? ஏற்கனவே சொன்னமே, வளை கவர்ந்தான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவனை பார்த்த மாத்திரத்துல அப்படியே நான் உருகிட்டேன். உருகுனதுல என் பாடியில வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. கையில வளையல் நிக்காம கிளம்பி விழுந்துருச்சு. இடுப்பு சுற்றளவு குறைந்து விட்டதனால் மேகலை போட்டிருந்தது அப்படியே உருவி கீழே விழுந்துருச்சு. டக்குன்னு பார்த்த உடனே அப்படியே உருகிட்டேன். இப்பால் இப்படி திரும்பி பார்த்தேன்னா கைவளையும் மேகலையும் காணேன். ஆனால் இதை காணோம்ல, இதை பார்த்தப்போ என்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஆனா எதை கண்டேன்? கண்டேன் கனமகர குழை இரண்டும் நான்கு தோளும். இத கவனிங்க. எது கண்ணில் படாமல் போகிறது என்றால், தலைவியாகிய நான் அணிந்திருக்கும் ஆபரணங்கள், என்னுடைய மேகலை, என்னுடைய கைவளை, அது ரெண்டும் காணோம். அப்ப நான்
எவற்றையெல்லாம் வைத்திருந்ததோ அந்த நான் வைத்திருந்தவை எல்லாம் அகங்காரம் மமகாரமாக மாறும். என்னுடையதாக, நான் என்பது என்னுடையது என்பதன் வழியாகத்தான் தன்னை ப்ரூவ் பண்ணும். தனித்திருக்கும் நான் செயலற்றது. நான் அகங்காரம்ங்கிறது மமகாரம் என்னுடையதுன்னு ஆகும்போதுதான் அது செயலாக மாறுகிறது. நான் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது, நான் யார் தெரியுமில்ல, என்னை பத்தி எங்க ஆபீஸ்ல கேட்டுப்பாரு அப்படின்னு, நீங்க செயல் வழியாகத்தான் மமகாரம் மேலே ஏறி நிற்கும். மமகாரம் வழியாகத்தான் அகங்காரம் மேலே ஏறி நிற்கும். அப்போ அந்த நான் அப்படிங்கிறதனுடைய பொருளாகத்தான் இந்த மேகலை, இந்த கைவளை ஆகியவை எல்லாம் வருது. அதையெல்லாம் இல்லாம போயிருச்சு. நான் இல்லைன்னா அதுவும் தன்னால கீழே விழுந்துரும். அகங்காரம் தான் மமகாரத்தை உருவாக்குகிறதுன்னு சொல்லும்போது, அகங்காரம் இல்லாமல் ஆகிவிட்டால் மமகாரம் தன்னால இல்லாம ஆயிரும். அதனாலதான் இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன். ஜீவாத்மாவிற்கு உரிய பொருள் இல்லாமல் ஆகிறது. அப்ப ஜீவாத்மாவிற்கு என்ன பொருள் படுகிறது? கனமகர குழை இரண்டும் 4 தோளும். பெருமாளுடைய ஆபரணங்கள் தான் கண்ணில் படுது. பெருமாள் தான் எல்லாவற்றையும் உடையவர். சேஷசேஷின்னு சொல்றது பாவத்துல இந்த பாடல்கள் அமையுது. அவன் உடையவன், நாம அனுபவிக்கிறவங்க. அவனே உடையவன், நாம வெறும் அனுபவ பாத்தியதை உடையவர்கள் மட்டுமே. அப்போ நான் இதுவரைக்கும் என்னுடைய மேகலை, என்னுடைய வளையல் நினைச்சிட்டு இருந்தது என்னுடையது இல்லை. அதனுடைய உரிமையாளன் அவன்தான். அவனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, கனமகர குலை இரண்டும், நல்ல கனத்த மகர குலை. அப்புறம் அவனுடைய தோள் விரிந்து பறந்த அவன் தோள், அப்படி 4 கரங்கள் இல்லையா அவனுக்கு. ஆகவே 4 தோளும் அப்படியே பார்த்தேன். பார்த்து மயங்கிட்டு அவர்கிட்ட கேட்டேன், எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில்? எவ்வளவு, எவ் அளவு அப்படின்னா எவ்வளவு தூரம்னு அர்த்தம். இங்க கோயில் அப்படின்னா பெருமாள் குடிகொண்டிருக்கக்கூடிய கோயில் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஆள் எங்க இருந்து வந்தாருன்னு கேட்கறதுக்கு பதில் அப்படி கேட்கறாங்க. முன்னால இந்த மாதிரி பேச்சுகள்லாம் நிறைய உண்டு. அதாவது நேரடியா கேட்க மாட்டாங்க. நமக்கு ஊரு ரொம்ப தொலைவோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு கேட்கறான். நமக்கு இந்த ஏரியா தாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எந்த ஏரியான்னு சொல்லுன்னு அர்த்தம். அத மாதிரி ஒரு வார்த்தை இது. எவ்வளவு உண்டு எம்பெருமான் கோயில். என் மனதை கொள்ளை கொண்ட தலைவரே, எம்பெருமான்னு சொல்லியாச்சே, உங்க கோயில் எவ்வளவு தொலைவில் இருக்கு என்றேற்கு என்று கேட்ட எனக்கு, இது அன்றோ எழிலாளி என்றார் தாமே. இந்த இருக்குல்ல நம்ம திருவாலி, அதுதான்னு சொன்னாரு. இது அன்றோன்னா இந்த இருக்குல்ல, அப்படி அப்படி சொல்லக்கூடிய ஒரு பாவனை. எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேட்டா, இந்த பக்கத்துல தானே இருக்கு திருவாலி, அதுதான் நம்ம கோயில் அப்படின்னு பதில் சொன்னார். உள்ளூரும் சிந்தை நோய் எனக்கே தந்து என் ஒளிவளையும் மாநிறமும் கொண்டார் இங்கே. தெள்ளூரும் இளந்தெங்கின் தேரல் மாந்தி சேலுகளும் திருவரங்கம் நம்மூர் என்ன, கள்ளூரும் பைந்துளாய் மாலையானை கனவிடத்தில் நான் காண்பன். கண்டபோது உள்ளூரும் கள்வா நீ போகேல் என்பேன், என்றாலும் இது நமக்கு ஓர் புலவிதானே. ஜீவாத்மாவ பக்தி மார்க்கத்துல இறைவன் எப்படி அணுகுவான்ங்கிறதுக்கான வரிசைகளைத்தான் இங்க சொல்லிக்கிட்டே வர்றாரு. முதல் பார்வை என்ன? இவ தேடி போகல, தலைவி தேடி போகல. தலைவி முன்னாடி அவன் நிக்கிறான். அந்த சொல்றாரு பாருங்க, இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். அவர் தான் முன்னாடி நின்றார். மனதினுள் வந்து புக்குங்கிற வார்த்தையை தானே இது வரைக்கும் எல்லா ஆழ்வார்களும் பாடி கேட்டோம். அவன் தான் உள்ள வருவான், ஜீவாத்மாவிற்கு காட்சி தருவான். ஜீவாத்மாவிற்கு முதல்ல இறைவனின் அந்த அந்த பிரசன்ஸ ஃபீல் பண்ண உடனே அதுக்கு பயம்தான் வரும். ஐயோ அப்படின்னு தோணும். ஜீவாத்மாவனுடைய முதல் நிலை. அடுத்த நிலையில என்ன? இவன் பயந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே, ரொம்ப பயப்படுறான் ஜீவாத்மான்னு தெரிஞ்ச உடனே, பரமாத்மா கொஞ்சம் லகுவாகும், சாதாரணமாகும். இப்போ பிரம்மா இறைவனுடைய எடுத்த உடனே இறைவன் என்பவன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூபத்தை காமிச்சோன்னு வைங்க, எப்படி இருக்கும்? இறைவனை அறிமுகப்படுத்தினேன் உங்களுக்கு. இறைவன் யார் தெரியுமா? யார் சார்? டப்புன்னு ஒரு விஸ்வரூப காட்சியை போடுறோம், இதுதான் இறைவன்னா நீங்க என்ன செய்வோம் நம்ம அந்த இறைவன் முன்னாடி?
இவன்ட்ட என்ன போய் கேட்கறது? எல்லாத்தையும் முழுங்குறான், எல்லாத்தையும் துப்புறான், எல்லாம் அழியுது அவன் முன்னாடி. ஒரு பக்கம் போயிட்டே இருக்காங்க, ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப இவன் என்ன செய்வான் இவன்? அப்படிதான் ஒரு பயம் இருக்கும். ஒரு பெரிய ஃபேக்டரி, பிரம்மாண்டமான ஃபேக்டரி. இந்த பக்கம் பொருட்களா ஒரு இது ரா மெட்டீரியலா போகுது, அந்த பக்கம் ஒரே ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டா வருது, வண்டி இனிமே போயிட்டு இருக்கு. நீங்க என்ன செய்வீங்க அதுக்கு முன்னாடி? அப்படியே நம்ம திகைச்சு நிப்போம். அதுதான் முதல் நிலை. அப்ப 2வது நிலை நம்ம என்ன அத யோசிக்கணும்னா, அத கொஞ்சம் ஈஸி ஆக்கி தருவாங்க. அதை கொஞ்சம் ஈஸி ஆக்கி தருவாங்க. எப்படி ஈஸி ஆக்கி தருவாங்க அப்படின்னா, ஒரு அந்த அந்த ஃபேக்டரி இருக்குன்னா, அந்த ஃபேக்டரியினுடைய மினியேச்சர தூக்கி வைப்பாங்க. அந்த ஃபேக்டரியினுடைய மினியேச்சர வச்சு ஒருத்தர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார். இங்க இப்படி போகுது சார், இப்படி போகுது சார், இப்படி வரும் சார் அப்படின்னு ஃபேக்டரிய பத்தி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பாங்க. அப்ப நமக்கு ஒரு ஃபேக்டரிய பத்தி புரிஞ்ச மாதிரி ஒரு திருப்தி வந்துரும். அந்த மாரி இறைவன் நயந்து தன்னை நமக்கு பிடித்த வடிவில், அவன் ஒரு குழந்தை கிருஷ்ணன், அவன் தான் வந்து குறும்புக்கார கிருஷ்ணன், அவன் தான் காதலிக்கும் ஒரு என்ன ஒரு மன்மதனுடைய வடிவமாக இருப்பவன், அவன் தான் வந்து ஆசிரியனாக அமர்ந்து குருவென அமர்ந்து கீதையை உரைப்பவன். அப்படி வந்து நம்ம அவன நமக்குரிய விதத்துல அவனை கொண்டு வந்தாலும் அவன் கடவுள் தான். அதனாலதான் அந்த வார்த்தை நயங்கள் பின்னும் செய்வு அளவில் நமக்காகத்தான் நயந்து இதையெல்லாம் அவன் செய்யறான். அப்படி செய்ய அப்படி செய்யும் போது நமக்கு என்ன ஆயிருது? ஒரு 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 இது உருவாகி வந்துருது. இறைவன்ட்ட ஒரு நமக்குரியவன்கிற ஒரு பற்று உருவாகி வந்துருது. அப்ப நம்மள அறியாமலேயே நம்மை அவனிடத்தில் இழந்து விடுகிறோம். இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன். அப்படி ஆயிருது அப்படின்னு ஒரு இது வரணும். அப்போ அதுக்கு பிறகு நம்ம பெருமாள நம்ம மனம் கவர்ந்து விட்டான் என்பதால் அவனை தேட ஆரம்பிக்கிறோம். எங்க இருக்கேன்னு கேட்கிறோம். அவன் இடத்த சொல்றான். அதுக்கப்புறம் தேடி போனீங்கன்னா அவன் போக்கு காட்ட ஆரம்பிப்பான். அதுதான் 3வது பாட்டுல இருந்து ஆரம்பிக்குது. இப்போ 3வது பாட்டு வரும்போது இறைவன் முதல்ல தோற்றமளித்து ரொம்ப இயல்பானவன் போல தன்னை காட்டிக் கொள்கிறான். அப்ப இறைவன் நெருங்க எளிமையானவன்கிற ஒரு ஃபீல் ஜீவாத்மாக்கு வந்துருது. வந்த பிற்பாடு தன்னை இறைவனிடத்துல இழந்து விடுகிறது ஜீவாத்மா. தன்னை அறியாமலேயே இழந்து விடுகிறது. தன்னை அறியாமலேயேங்கிற வார்த்தை முக்கியம். அதத்தான் இவரு ரொம்ப நுட்பமா சொல்றாரு. என் மனமும் கண்ணும் ஓடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைய இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன். கண்ணும் மனமும் ஓடி அவர்கிட்ட போச்சு. அவர்கிட்ட போய் அவர் திருவடிகளுக்கு கீழ் சேர்ந்தது. என் கண்ணும் மனமும் அவர் திருவடிகளை சேர்ந்தது. இப்படி பார்க்கும்போது என் கைவளையும் மேகலையும் காணோம். நான் என்கிற எண்ணம் இல்லாமல் ஆகிவிட்டது. நான்கிறதே இல்லாம போயிருச்சு என்கிட்ட. அப்ப இனி என் கண்ணுல தெரியறது எது மட்டும்தான்? இறைவன் மட்டும்தான் தெரியறான். அப்ப அவனை சேரணும் நானு. சேர வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப மிகுதி ஆயிருச்சு. அப்போ எங்க இருக்கேன்னு கேட்டா ஒரு திருத்தலத்தை சொல்லிட்டு போயிடுறான். என்றார் தாமே அப்படித்தானே சொன்னாரு அப்படின்னு. இதற்கு பிறகு நம்ம அதாவது இந்த பக்தியினுடைய பித்து நிலையில முக்கியமானது ஒண்ணு வந்து இறைவனை உணர்ந்து விட்டார்கள். அவனை சேரணுங்கிற ஆத்திரம் இன்னைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடும். இறைவனை உணர்வது பெருசு இல்ல. இறைவனை சேரணுங்கிற எண்ணம் பெருசாயிருது. நீங்க அதனாலதான் மீரா மாதிரி ஒருத்தி இளவரசியாக பிறந்து அரசியாக வாழ்ந்த ஒருத்தி வந்து அப்பேற்பட்ட அதாவது உலகத்துல எல்லாரும் பிறந்தா அரசனா பிறக்கணும், ராஜபோகத்தை அனுபவிக்கணும்னு எல்லாரும் நினைக்கும் போது ராஜபோகத்திலேயே திளைத்து கொண்டிருக்கிற ஒருத்தி திடீர்னு எல்லாத்தையும் போட்டுட்டு எப்படி தெருவில் இறங்கி தேடிட்டு ஓடுறா? கண்ணனை தேடி ஓடுறா? அப்ப அவன் வந்துட்டான்னா நான் இந்த இடத்துல யோசிங்க. மேகலையும் கைவளையும்ங்கிறது அரச பதவியா கூட இருக்கட்டும். இவரு நவ்தீப் நகர்ல இருந்த சைதன்யர் எல்லோரும் உலகின் எல்லோரும் வந்து வணங்கத்தக்க அறிஞராக வீற்றிருந்தவர். வேதங்கள்ல சந்தேகத்தை தீர்த்து வைப்பவராக இருந்தவர். அவர் சொன்னா அதுக்கு மறுப்பே கிடையாதுன்னு இருந்தவர். அப்ப கற்றோர் அவையிலெல்லாம் முதலிடம் பெறும் தகுதியோட இருந்தவர். மன்னர்களே வந்து வணங்கும் தகுதியோடு இருந்தவர். தெருவில் இறங்கி இப்ப கண்ணனை தேடிட்டு எப்படி ஓடுறாரு? அப்போ அவன் வந்து நின்னுட்டா கலண்டு விழக்கூடியது நாம் உருவாக்கி வைத்துக் கொண்ட அரச பதவியோ, அறிஞன் என்னும் பதவியோ, கவிஞன் என்னும் பதவி எதுவா இருந்தாலும் அது எல்லாமே அவன் முன்னாடி விழுந்துரும்.
அதற்கு பிறகு தோன்றுவதெல்லாம் அவனை சேர வேண்டும்ங்கிற எண்ணம் மட்டும். அப்ப அவன் கண்ணாமூச்சி காட்டுவான். ஒளிஞ்சு விளையாடுவான். அதுதான் இந்த வார்த்தையில ஆரம்பிக்கிறாரு. உள்ளூரும் சிந்தை நோய். சிந்தனையை நோய் என்று சொல்லக்கூடிய இடம் வருது. அதுதான் கவிஞனுடைய இடம். சிந்தை நோய். சிந்திப்பதை நோய் அப்படின்னு சொல்ற இடம் தான் கவிதை. அது எப்படி? உள் ஊறும். ஊறும்னா என்ன? உள்ள இருந்து தானாகவே பெருகி வரும். சித்த விருத்தின்னு தான் பதஞ்சலி சொல்றாரு. யோக சாஸ்திரத்தினுடைய முதல் ஸ்லோகமே சித்த விருத்தி தான். சித்தம் என்பது சிந்தனை. சித்தத்திலிருந்து பிறப்பது சிந்தனை. சித்தம் விருத்தி ஆயிட்டே போகும், வளர்ந்து கொண்டே போகும். ஒரு எண்ணத்தை நீங்க ஒரு எண்ணமா மட்டும் நிறுத்த முடியுமா? ஒரு எண்ணம் வளர்ந்து கொண்டே போகும். வளர்வதுதான் சிந்தனை. சிந்தனை எப்படி பார்த்தாலும் அது அப்படியே டெவலப் ஆயிட்டே தான் போகும். சிந்தனை ஒரே சிந்தனை. நான் காலையில இருந்து சார் பால் எப்படி காய்ச்சுவதுங்கிறத மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சார். அப்படி யோசிக்க முடியுமா? பாலை காய்ச்சி இப்படி வைக்கணும், இப்படி காய்ச்சலாம், அப்படி காய்ச்சலாம், எந்த பாத்திரத்துல காய்ச்சலாம், இப்படி நமக்கு அது டெவலப் ஆயிட்டே போகுமே தவிர ஹரிசாண்டலாவோ வெர்டிகலாவோ டெவலப் ஆயிட்டு தான் போகும். ஆனா ஒரு நாளும் அது அப்படியே இருக்காது. ஒரு சிந்தனை ஸ்டாக்னேட்டே ஆகாது. சிந்தனை விருத்தி ஆயிட்டே தான் போகும். அதனாலதான் உள் ஊறும்ங்கிறாரு. ஊறிக்கொண்டே இருக்கும். ஒரு கிணத்துல நீர் எப்படி ஊறிக்கொண்டே இருக்கிறதோ அப்படி சிந்தனை ஊறிக்கொண்டே இருக்கும். அந்த சிந்தை நோய். உள்கூறும் சிந்தை நோய் எனக்கே தந்து. இப்ப தலைவியாக அதை மாற்றிக்கிட்டீங்கன்னா, அவனை பத்தி நினைச்சு நினைச்சு என் மனசுல அவனை பற்றிய எண்ணங்கள் வந்து வந்து அவனை பற்றி சிந்திக்கிறதே என்னை நோயாளி மாதிரி ஆக்கி வச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். உள்ளூரும் சிந்தை நோய் எனக்கே தந்து என் ஒளிவளையும் மாநிறமும் கொண்டார் இங்கே. மாநிறம் அவர் கொண்டார். மாநிறம்னா என்ன? ஒழுங்கா கருப்பா அழகா இருந்தேன். இவரை பார்த்துட்டு இவரை சேர முடியாம தவிக்கிறதுனால பசலை நோய் என் மாநிறம் எல்லாம் அப்படி ஒரு மாதிரி தங்க நிறமா மாறி போச்சு. என்னுடைய கருப்பு நிறம் மாநிறமா மாறி போச்சு. அதை அவர்தான் கொண்டு விட்டார். என்னுடைய நிறத்தை அவன் கொண்டு போயிட்டான். என் கையில நிக்க மாட்டேங்குது. மெலிஞ்சுக்கிட்டே போறேன், வளையல் கீழே விழுந்துருது, கையில போட முடியல. என் கைவளையும் கொண்டு போயிட்டான். எந்த ஊரியான்னு கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டான்? தெள் ஊரும் இளந்தெங்கின் தேரல் மாந்தி. தெள் ஊரும், தெளிந்து ஊரும். வார்த்தையை கவனிங்க. உள்வூரும் சிந்தையையும் தெள்வூரும் கல்லையும் எப்படி மேட்ச் பண்றாரு பாருங்க. அதுதான் நோய். அதை மாந்தி இருந்தா மயக்கத்திலேயே தான் கிடப்பேன். சிந்தையையே கவனிச்சுக்கிட்டு இருந்தனா மயக்கத்துல கிடப்பேன். உள்ளூரும் சிந்தை நோய் தரும். கல்லூரும் தெள்ளூரும் இளந்தெங்கின் தேரல். தேரல் என்றால் தெளிந்து எடுப்பது. அதான் தேரல். கல்லு எப்படி செய்வாங்க, கல்லு எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கு இந்த தேரல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். நேர இது தென்னங்கல்லு. இளந்தெங்கின் தேரல்னு சொல்லியாச்சு. கல்லு என்ன செய்வாங்க? மேல தென்னம்பாளைய சீவி விடுவாங்க. சீவி அதோட வாயில ஒரு கலையத்தை கட்டிடுவாங்க. அந்த கலையத்துல சுண்ணாம்பு தடவி இருக்க கூடாது. சுண்ணாம்பு தடவுனா பதநீர். சுண்ணாம்பு தடவாம வெறும் கலையத்தை கட்டிடுவாங்க. அது என்ன செய்யும்? அந்த கல்லு அந்த அந்த பாளையில இருந்து சொட்டு சொட்டா அந்த கல் வடியும். வடிஞ்சு அந்த பானையில நிரம்பிடும். எப்படி நிரம்பியிருக்கும் தெரியுமா? இரவு முழுவதும் அந்த கலையம் அதுல சொட்டிக்கிட்டே இருக்குமா, அது புளிப்பு ஏறிடும். இரவு முழுவதும் அந்த பானைய, அதாவது முதல் நாள் கட்டிடுவாங்க. முதல் நாள் காலையில மேல ஏறி கலையத்தை முதல் நாள் அதுக்கு முந்தின நாள் கட்டினது ஃபுல்லா இருக்கும், நிரம்பி இருக்கும். அந்த கலையத்தை கீழே இறக்கிட்டு பானையில இன்னொரு கீரலை போட்டு இன்னொரு பானையை கட்டிடுவாங்க. காலையில இருந்து அதுல இருந்து சொட்டு சொட்டா அதுல விழுந்து சேகரமாகி இரவு முழுவதும் அதை அப்படியே நொதித்து அப்படியே நுரையா பொங்கி இருக்கும். இப்ப காலையில அதை கீழே இறக்கணும். இறக்கி வச்சு அந்த மேல இருக்கிறத அப்படி தெளிவா வடிகட்டி எடுக்கணும். அதுதான் தேரல். தேரல்னா தேரான்கண் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயரவும் வரும்போது தேர்தல்னாலே தேரல் அப்படின்னாலே அந்த செலக்ஷன். அதாவது என்ன சொல்றது, அதுல இருக்கிறத தேவையற்றதை விடுவித்து தேவையானதை எடுக்கிறது. அதான் தேர்தல். இப்ப இந்த இடத்துல தேரல் அப்படின்னா அந்த மேல இருக்கிற தெளிந்து வருவது, அதுதான் கல்லு.
அதை எப்படி குடிக்கணும்னா, தேரல் மாந்திங்கிற வார்த்தை, மாந்துதல். மாந்துதல்னா, இப்ப சரக்கு அடிக்கிறவங்கள்ட்ட ஒரு பாஷை உண்டுல்ல, இந்த ராக் பாட்டமா, அப்படி கிளாஸ்ல ஊத்தி எடுத்து வாயில வச்சா அப்படி ஃபுல்லா உள்ள அப்படி மொத்தமா கவுத்துட்டு தான் வெறும் டம்ளர் தான் கிள வைக்கணும். அதுக்கு பேர் தான் மாந்துதல். கள்ள கலையத்தோட எடுத்து வாயில வச்சீங்கன்னா ஒரே மடக்குல கப கப கபன்னு உள்ள இறக்கிடணும். வெறும் சட்டியை தான் கிள வைக்கணும். அதுதான் மாந்துதல். சிப்பனி சிப்பனி ஒயின் மாதிரி குடிச்சிட்டு இருக்க கூடாது. அதான் கள்ள அருந்தும் விதமா. தெள்ளூரும் இளந்தங்கின் தேரல் மாந்தி உள்ளூரும் சிந்தை நோய் எனக்கே தந்து. ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ணி பாருங்க. துளி துளியா சொட்டி 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 அதை அப்படியே புளிப்பு ஏறி ஏறி அருந்தினால் மயக்கத்தை தரக்கூடிய கள்ளும், துளி துளியாய் பெருகி 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 வரும் சிந்தனைகள் மேலும் மேலும் உள்ளேயே கிடந்து நொதித்து அந்த சிந்தனையே ஒரு நோயாக மாறி என்னை மயக்கக்கூடிய அந்த ரெண்டையும் எவ்வளவு அழகா பொருத்தி வச்சிருக்காரு. உள்ளூரும் சிந்தை நோயும் தெள்ளூரும் இளந்தங்கின் தேரலும் எவ்வளவு பொருத்தமா வந்து விழுது. மாந்தி கவிதைக்குள்ள வந்தோம்னா, தெள்ளூரும் இளந்தங்கின் தேரல் மாந்தி, இந்த மரத்துல இருக்கிற தேங்காயில இருந்து வரக்கூடிய அந்த தென்னை மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த கல்லு அப்படியே பெருகி கீழே சொட்டுது. கீழையா ஒரே நீர் பரப்பு, நீர்வளம் மிக்கது. அதனால சேல் மீன்கள், குட்டி குட்டி மீன்கள் நிறைய தெரியுது. அது தண்ணியில விழுந்த உடனே அந்த மீன்கள் எல்லாம் அந்த கல்ல ருசித்து அப்படியே அங்க அங்கமா திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உகழும் உகழும்னா ஒரு 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 குறிக்கோள் இல்லாம இங்கேயும் எங்கேயுமா திரியறது. அப்படி உகழும் திருவரங்கம் நம் ஊர், அப்படி திருவரங்கம் தான் என்னுடைய ஊரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவனை நான் திரும்ப பாக்குறேன். அப்படியா? அவன் திரும்ப பாத்தியா அவனை? பார்த்தேன். எங்க? கனவிடத்தில் யான் காண்பன். என்னுடைய கனவுல பார்ப்பேன். கனவுல இவன் எப்படி வரா? கல்லூரும் பைந்துளாய் மாலை. இங்க எப்படி வந்தாச்சு பாருங்க. அப்ப இந்த மயக்கம், புலன் மயக்கத்தை அப்படியே இறைவன் மீது கொண்டு வந்து இப்ப போட்டாச்சு. இதுதான் வைணவத்தினுடைய சிறப்பு. கல்லூரும் போதைய சிந்தனைக்கு சொன்னீங்க. அப்ப சிந்தித்து கொண்டே இருந்தனா அது உனக்கு போதை, ஒரு வியாதி மாதிரி ஆயிரும். அந்த சிந்தனைய அப்படியே யார் மேல திருப்பு? பெருமாள் மேல திருப்பு. அப்பவும் நீ இதே அவன் சிந்தனையிலே தான் இருப்ப. ஆனா அது நல்லது உனக்கு. கல்லூரும் பைந்துளாய் மாலை. துளாய்னா துளசி, பைந்துளாய் பசுமையான துளசி மாலை அணிந்திருக்கிறான். துளசி மாலையில தேன் நிரம்பி இருக்கிறதாம். அதுதான் கல்லூரும். கல் என்பது இந்த இடத்துல பூ, தேனை, பூவில் இருக்கும் தேனை குறிக்கிறது. துளசி மாலையில பூக்கள் இருக்கின்றன. அந்த துளசி பூவில் தேன் நிரம்பி இருக்கிறது. அவனை கனவுல தான் நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது அவங்கிட்ட என்ன கேட்பேன் தெரியுமா? கண்டபோது, புல்லூரும் கல்வா, கள்ளப்பயல, பருந்து, புல் என்பது கழுகு, இவன் கருடன், கருடன்ல ஏறி வரக்கூடிய களவாணி பயலே, அதாவது என் மனதை திருடியவனே, நீ போகேல், நீ போகாத, என்னை இப்படி இப்படி விட்டுட்டு போகாதையா என்னைய அப்படின்னு கேட்பேன். நீ போகேல் என்பன் என்று சொல்வேன். என்றாலும் அப்படி நான் சொன்னாலும் இது நமக்கு ஓர் புலவிதானே. கனவுல தானே அவனை கண்டிருக்கேன். என்னை விட்டு போகாதன்னு நான் சொல்லுவேன். சொன்னா கூட அது கனவு தானே. விழிச்சு எழுந்தேன்னா புலவி. புலவி என்பது பிரிவு துயர். புலவிக்கு எதிர்ப்பதம் என்ன? கலவி, கலந்து இன்பம் காண்பது. கலத்தல்னு சொன்னாலே ஒன்று இன்னொன்றோடு தான் கலக்க முடியும். அப்ப கலத்தல்னு சொன்னாலே ரெண்டு பேர் ஆயிடுறாங்க. தலைவனும் தலைவியும் கலந்தனர் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அப்போ கலவி என்பது இருவர் இணைந்து மகிழ்ச்சி கொள்வது, புலவி என்பது பிரிந்து துயர் கொள்வது. புலவி ஒருவருக்குரியது, கலவி இருவருக்கும் உரியது. அப்ப இந்த இடத்துல இது நமக்கு ஓர் புலவிதானே அப்படின்னு என்ன அர்த்தம்? விழிச்சு பார்த்தா போயிட்டான் அவன். போகாத போகாதான்னு கனவுல வந்தவன்ட்ட கதறினேன், போயிட்டான். இப்ப நமக்கு பிரிவு துயர் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. இது நமக்கு ஓர் புலவிதானே. அப்ப இறைவனது அந்த இறைவனை ஒவ்வொரு நொடியும் ஜீவாத்மா நினைச்சு நினைச்சு பார்த்து, அதனாலதான் பரபக்தின்னுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பரபக்தி, பரஞானம், பரமபக்தின்னு 3 வகை பக்திகளை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். பரபக்திங்கிறது என்னது? இறைவன் அருகில் இருக்கும்போது மகிழ்ச்சி அடைவதும், இறைவனை விட்டு நாம் விலகி வரும்போது துயரடைவதுமான பக்தி. அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. பரம ஞானம் என்பது என்ன? இறைவன் நம்மை விட்டு பிரிந்தால் கூட அவன் நம்மோடு இருந்த நிலையை மீண்டும் நினைத்து பார்த்து அதில் லயித்து இருப்பது.
பரமபக்தி என்பது என்ன? இறைவனை நினைத்து அவன் சைதன்யத்தை நினைத்து அதிலேயே எப்போதும் தோய்ந்து இருப்பது. அங்கு அங்கு நமக்கு வருத்தமே கிடையாது. இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணமே நம்மை சுற்றி அவன் இருக்கிறான்ங்கிற எண்ணத்திலேயே நம்ம நிறைவடைஞ்சிருவோம். அப்ப இது முதல் லெவல் பக்தி, பரஞானம். பரபக்தி. அவன் இருந்தா மகிழ்வும், அவன் பிரிந்தால் துயரும் அடைவது. அதுதான் இது சொல்லுது. இலங்கு ஒளிநீர் பெரும் பவ்வம் மண்டி உண்ட பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்று ஆழி ஏந்தி உலகு உண்ட பெருவாயர் இங்கே வந்து என் பொறுகையல் கண் நீரரும்ப புலவிதந்து புனலரங்கம் ஊரென்று போயினாரே என் இருகையில் சங்கு இவை நில்லா எல்லே பாவம். இது அந்த பாடலை கொண்டு கூட்டி வாசிக்கிற முறை. சங்கு கையில் அப்படின்னாலே வளையலை குறிக்கும். ஏனென்றால் அந்த காலத்துல சங்கை அறுத்து வளையல் செய்துதான் பெண்கள் போட்டுக்கிறாங்க. ஒண்ணு பொன் வளை இல்லைன்னா சங்கு வளை. இவ கையில சங்கு நிக்கலைன்னா என்ன அர்த்தம்? சங்கினாலான வளையல் என் கையில நிக்கல, ரெண்டு கையிலயும் நிக்கல. இருகையில் சங்கு இவை நில்லா எல்லே பாவம். ஐயோ எவ்வளவு கொடுமை, ஏன் நிக்கல உன் கையில வளையல்? இலங்கு ஒலி நீர், இலங்கு ஒலி ஒளி விளங்க நிற்கிற நீரான பெரும் பவ்வம், பவ்வம்னா கடல், பெரும் நீர்ப்பரப்போடு அலை ஓசை எழுப்பிக் கொண்டு நிற்கக்கூடிய கடலை மண்டி உண்ட, அந்த கடலை அப்படியே ஃபுல்லா குடிச்ச பெருவயிற்ற கருமுகில், பெருவயிறு, ஏன்னா அவ்வளவு கடல் தண்ணி அது குடிச்சிருச்சு. கடல் தண்ணி அவ்வளோத்தையும் குடிக்க குடிக்க அந்த மேகத்தினுடைய நிறம் கருமையாக மாறுகிறது. அதனாலதான் பெருவயிற்ற கருமுகில், ஏன்னா நீரை தனக்குள் அடக்கி இருப்பதால் கருமேகம் பெருவயிறு உடையது. அந்த கருமேகம் அதன் நிறத்தை ஒப்பர் வண்ணம், அதன் வண்ணம் ஒப்பர், கருமுகிலே வண்ணம் ஒப்பர், கருமுகிலின் நிறத்தை ஒத்தவராக இருக்கிறார். அவர் பெருந்தவத்தர், பெருந்தவம் செய்யக்கூடியவர்கள், அருந்தவத்து முனிவர், மிக நுட்பமான தவங்களை செய்யக்கூடிய முனிவர்கள், இவர்களெல்லாம் சூழ ஒரு கையில் சங்கு மற்ற ஒரு கை ஆழி. அது கொஞ்சம் மாறி வரும், மீட்டருக்காக அப்படி மாத்திக்கிறார். ஒரு கையில் சங்கும் மற்றொரு கையில் ஆழி, அதாவது சக்கரமும் ஏந்தி உலகு உண்ட பெருவாயர், இந்த உலகையே உண்ட பெருவாயை உடையவன் இங்கே வந்து என் முன்னாடி வந்து என்னுடைய பொறு கயல், பொறு என்றால் மோதுதல், போரிடுதல், அதான் பொருதுதல்னு அர்த்தம். பொருதணும்னா சண்டை போடணும்னா ஒருத்தன் தாங்கூடயே சண்டை போடுவானா? சண்டை போட இன்னொருத்தன் வேணும். கயல் மீன்கள் ரெண்டு சண்டை போடுற மாதிரி என்னுடைய கண்கள், அதான் பொறு கயல். இந்த பக்கம் ஒரு கண், இந்த பக்கம் ஒரு கண், ஆப்போசிட்ல இருக்கு. அதனால பொறு கயல். சண்டை போடுற மீன்கள் வந்து நேருக்கு நேரம் இப்படி நிற்கும் போது ஆப்போசிட் சைட்ல இருக்கும், நேர் எதிராக நிற்கும் ஒவ்வொன்றுக்கு ஒண்ணு. அத மாதிரி கண்கள் இருக்கிறதுனால ஒரு கையல் அப்படின்னு சொல்றான். இரு கண்களிலும் நீர் அரும்ப, நான் அப்படி கண்ணீர் விடும்படி புலவி பிரிவின் துயரை தந்து இங்கே வந்தார். வந்து இருந்தாரா? இல்ல, வந்து என் மனசை திருடிட்டு என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார். அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? புலவி தந்து, பிரிவு துயரை தந்து. சரி, அப்ப எங்க போயிட்டாரு? புனலரங்கம் ஊர் என்று போயினாரே. என் ஊர் புனலரங்கம், நீரால் சூழப்பட்ட அரங்கம் தான் என் ஊரு, அங்க வான்ட்டு போயிட்டாரு. நான் அவர் நினைப்பால எப்படி இருக்கேன்? இருகையில் சங்கு இவை நில்லா எல்லே பாவம். அப்போ அப்படி வந்து நிற்கிற இறைவன் எப்படிப்பட்ட இறைவனா இருக்கிறான்? அந்த இறைவனின் பெருமையைத்தான் இங்க சொல்றாரு. முகில்வண்ணன் அப்படின்னு அவனை சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அனைவருக்கும் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவன். ஒரு மழை மேகம் வந்து மழை பெய்கிறது என்றால் மீட்டர் வச்சு மழை பெய்யாது. எவ்வளவு நீர் மேகத்துல இருக்கிறதோ அதெல்லாம் கொட்டிருச்சுன்னா மழை. எப்ப மழை விடும்? எப்ப மேகத்துல நீர் தீருகிறதோ அப்ப விடும். அப்ப மேகம் வந்து நீரை முழுவதும் கொட்டிட்டு போயிடும். அதை மாதிரி அவனும் அருளை செய்யக்கூடியவன், அருளக்கூடியவன் அப்படின்னு சொல்றது. அவர் பெருந்தவம் செய்தவர்களும் அருந்தவம் செய்தவர்களும். பெருந்தவத்திற்கும் அருந்தவத்திற்கும் என்ன டிஃபரன்ஸ்? பெருந்தவம் என்பது அவனை விடாது, அது எப்படி சொல்றது,
நீண்ட தவங்களை செய்து அவன் அப்படியே ஒரு என்னது பிறவி பிறவியா அவனை வணங்கி வரக்கூடிய முறை பெருந்தவம் எடுத்துக்கிட்டா, அருந்தவம் என்பது பக்தியினால் அவனை அப்படியே கைப்பிடிச்சு உள்ள கொண்டு வந்துடுறது. அதான் அருந்தவம். இப்போ நீண்ட காலம் தவம் செய்து சிவன அருள் பெற்றவர்கள் உண்டு. கண்ணப்ப நாயனார் எப்படி அருள் பெற்றார்? பெருந்தவம் செய்து அருள் பெற்றாரா? கண்ணப்ப நாயனார் செய்தது அருந்தவம். மிக அருமையான நுட்பமான ஒன்று. வேறு எவரும் செய்ய முடியாது. அருமையானனாலே வெரி ரேர் அண்ட் எப்படி சொல்றது, ரொம்ப அபூர்வமானங்கிற பொருள்ல வருது இங்க அருந்தவம் என்பது. அப்படி செய்யக்கூடியவர்கள். சபரி எல்லோரும் பெருந்தவம் செய்த முனிவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சபரி என்ன செய்கிறாள்? இறைவன் உண்ணுவதற்கு கனிகளை எடுத்து அதை நல்ல கனி எதுன்னு சுவைத்து பார்த்து கொடுக்கிற இடத்துக்கு வரா. அருந்தவம். அவளுக்கு முக்தி அளிக்கப்படுகிறது. நீங்க யோசிச்சு பார்த்தா நிறைய பேருக்கு அந்த மாதிரி இறைவன் முக்தி அளித்த கதைகள் எல்லாம் வரும். அவர்கள் அருந்தவம் செய்தவர்களாகவும் இருப்பாங்க. பெருந்தவம் செய்தவர்களும் இறைவனை சுற்றி இருக்கிறார்கள், அருந்தவம் செய்தவர்களும் இறைவனை சுற்றி இருக்கிறார்கள். தன் பிள்ளையை தானே கொன்று கறி சமைத்து இறைவனின் அடியாருக்கு படைத்த ஒருவர் சிறுத்தொண்ட நாயனார். அவரும் இறைவன் கிட்ட இருக்காரு. அது எப்பேற்பட்ட அருந்தவம்! வெறும் பெருந்தவமா அது? எவனா அதை செய்வானா இன்னைக்கு? அப்ப அத மாதிரி அருந்தவம் பெருந்தவம்க்கு அந்த டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி செய்த முனிவர்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து நிக்கிறாங்க. கையில் சங்கு சக்கரம் ஏந்தி உலகெல்லாம் உண்ட பெருவாய் என்னவன் அவன் வந்து என்னைய பார்த்து என்கிட்ட பேசிட்டு போயிட்டான். எந்த ஊர்றான்னு கேட்டேன். அரங்கம், இந்த காவிரி சூழ்ந்திருக்கிற அரங்கம்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்ப பாரு என் கண்ணுல நீர் வழிய அவன் கொடுத்த பிரிவு துயரை ஏந்தி கொண்டு நிற்கிறேன். என் கைகளில் வளையல் நிற்பதில்லை, அதுவே கலந்து விழுகிறது. எவ்வளவு பாவம் பார் நான் அப்படின்னு அதை சொல்றான். அப்ப இறைவனை தேடும் அடியார்களினுடைய நிலை இது. மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும் தன்னலர்ந்த நறுந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்து இலங்கும் மகரம் சேர் குழையும் காட்டி என் நலனும் என் நிறையும் என் சிந்தையும் என் வளையும் கொண்டு என்னை ஆளும் கொண்டு பொன்னலர்ந்த நறுஞ்செருந்தி பொழிலினூடே புனலரங்கம் ஊரென்று போயினாரே. இறைவன் எதையெல்லாம் எடுத்துட்டு போறான்? அப்போ ஒரு பக்தன்ட்ட இறைவன் வந்து தன்னை பற்றிய நினைப்பை மட்டுமே கொடுத்துட்டு போகும்போது கொஞ்சத்தை எடுத்துட்டு போயிடுறான். நம்மள்ட்ட இருந்து எதையோ எடுத்துட்டு போயிடுறான். பக்தனிடம் இறைவனின் மீது ஆவல் அதிகரிக்கும் போது அவன்கிட்ட இருந்த ஏதோ நிறைய விஷயம் போய் அங்க இறைவன் நிரம்பிட்டான். அப்ப இறைவன் எதையோ எடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய நினைவை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டான். என்னத்தை எடுத்துட்டு போனா? எதை கொடுத்துட்டு போனா? அவன் எதை காட்டியிருக்கான் பாருங்க. அவன் காட்டுனது அப்படியே மனசுல தங்கி இருக்கு. மின்னிலங்கு திருவுரு, மின்னல் போல ஒளி வீசும். அப்படி பளீர்னு மின்னக்கூடிய மின்னலை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பிரம்மாண்டமா பெருசா அப்படி மின்னும். அப்படி மின்னும் அளவிற்கு பெரிய ஒரு இறைவன் வந்து ரொம்ப 1 மணி நேரமா அப்படி காட்சி கொடுத்துட்டு இருக்க மாட்டான். இறைவனை உணர்வது மின்னல் மின்னும் நொடி போலதான் உணர்வோம். நாராயணன் வந்து எப்ப நான் வந்திருக்கேன், கரெக்டா 20 நிமிஷம் உங்ககிட்ட காட்சி தருவேன் அப்படி சொல்லிட்டா வருவான்? இறைவனின் உணர்வு, இறைவனை நீங்கள் உணர்வதுங்கிறது ஒரு கூஸ் பம்ப். அப்படியே புல்லரிக்கணும். ஒரு நொடி கண்ணுல தண்ணி பொங்கி அப்படி ஒரு மின்னல் அடிக்கிற நொடியில தான் இறைவனை உணர முடியும். அதுதான் இங்க மின்னிலங்கு திருவுருன்னு சொல்றதுக்கான பொருள். அந்த மின்னல் நொடி அப்படியே மனசுல நிக்கும். அதைத்தான் அவர் அடுத்து சொல்றாரு. பெரிய தோல் திருவுருன்னு சொல்லியாச்சு, அப்புறம் எதுக்கு உருவ வர்ணிக்கிற? ஆனா அந்த திருவுருவை நான் மின்னல் பொழுதுலதான் பார்த்தேன், உணர்ந்தேன் என் மனதில். ஆனா அந்த மனதை விட்டு அகலவில்லை. அதை நான் டிஸ்கிரைப் பண்றேன் பாருங்க. பெரிய தோளும், பெரிய பிரம்மாண்டமான தோளை உடையவன். கை எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ங்கிறதெல்லாம் பெருமாளுக்கு தான் கரெக்ட். ஒரே கையால குவலய விடம்ங்கிற யானையை அடிச்சவன். கரிமுனிந்த கைத்தலம், கரி என்றால் யானை, முனிந்த என்றால் அதை கோவப்பட்டு அடித்த, அதை அழித்த. கைத்தலம் அப்படி அவன் உள்ளங்கை, இப்படி உள்ளங்கையை விரிச்சு அந்த யானையை அப்படி அடிச்சிருக்கான். அந்த யானை இறந்திருக்கு. அதனுடைய தந்தத்தை உடைச்சிருக்கான். அதுதான் கரிமுனிந்த கைத்தலம். தோல் பெருசு, கை அவ்வளவு பவர்ஃபுல்லான கை. கண்ணும் வாயும் தன்னலர்ந்த நறுந்துழாய் மலரின் கீழே தாழ்ந்து கண்ணும் வாயும் அப்படி இருக்கு. அப்போதுதான் மலர்ந்திருக்கின்ற குளிர்ந்த துழாய் மாலையை சுற்றி இருக்கிற அவனுடைய தலைமைக்கு கீழே பார்த்தா காது.
அதில் வந்து தாழ்ந்து இலங்கும் அப்படி கீழே தொங்கிட்டு இருக்கக்கூடிய மகரம் சேர் குழை, அப்படி காதுல மகர குழை, அதாவது மீன் வடிவத்துல குழை, அதையெல்லாம் காட்டினான் எனக்கு. அவன் திருமுகத்தை காட்டிட்டான், அந்த அழகை காட்டிட்டான், அவனுடைய வீரத்தை காட்டிட்டான். இதெல்லாம் காட்டிட்டு இந்த அவனுடைய காட்சியை எனக்கு கொடுத்து விட்டு என்னிடத்திலிருந்து எதை எடுத்துக்கொண்டு போனான்? என் நலனும் என் நிறையும். நலன் என்றால் என்ன? அப்ப அவன் என்னுடைய ஆரோக்கியத்தை எடுத்துட்டு போயிட்டான். நலன்னு சொன்னா அப்படி ஒரு பொருள் வருது இல்லையா? ஆனா இங்க என் நலன் என்று சொல்வது, இதுவரையில நான் ஒரு மாதிரி இந்த உலக இன்பங்களில் ஈடுபட்டு நிம்மதியா தான் இருந்தேன். இவ்வளவு துயரப்படல. இறைவனை அவன் கிடக்க அப்பப்போ ஒரு அர்ச்சனை வச்சா போதும்னு நான் மட்டும் ஹாப்பியா ஓடிக்கிட்டு இருந்தேன். வேளா வேலைக்கு சாப்பிடுறது, விதவிதமா அலங்காரம் பண்ணிக்கிறது, வம்பு பேசுறது, ஓடிடியில சினிமா பாக்குறது, பாடுறது, ஆடுறதுன்னு நான் வாட்ட ஜாலியா வீக்கெண்டு பப்புக்கு போறதுன்னு இருந்தேன். அதான் நலன். அதை கொண்டு போயிட்டான். என் நிறை, நிறை என்றால் அடக்கம், பொறுமை, பொறை, ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அடக்கம். இப்போ அடக்க மாட்டாம நானே எங்க அம்மாட்டையே புலம்புறேன், நீ அவனோட சேர்த்து வை, நீ அவனோட சேர்த்து வைன்னு. ஒரு பொண்ணு இப்படி புலம்புவாளா? ஏன் அப்படி என்னுடைய அடக்கத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். என் சிந்தையும், சரி வேற எதையாவது சிந்திக்கலாம் அப்படின்னா இவனை மறக்கலாம், வேற ஒரு விஷயத்த சிந்திக்கலாம்னா சிந்தனையும் அவனே எடுத்துட்டு போயிட்டான். அதுலயும் அவன் தான் நிறைஞ்சிருக்கான். என் வளையும், உடல் மெலிந்து போகிறது, என் வளையலும் கலண்டு விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செயல்படாததால், சிந்தை செயல்பட்டாதானே நான் வரும். சிந்தையே செயல்படலையே, அதைத்தான் அவன் எடுத்துட்டு போயிட்டானே. என் சிந்தையும் கொண்டு அப்படின்னு சொல்லியாச்சே, அதையும் எடுத்துட்டு போயிட்டான். நான் போனதுக்கு அப்புறம் என்னுடைய இது மட்டும் எப்படி இருக்கும்? அதனாலதான் என் வளையும்ங்கிறது அதுக்கு அடுத்து வருது. அதையும் கொண்டு, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்துருமான்னு கேட்டா இல்ல, மொத்தமாவே என்னை அவனுக்கு அடிமையாக்கிட்டு போயிட்டான். என்னை ஆளும் கொண்டு, இன்னும் ஆளும் செய்வன்னு எந்த தைரியத்துல நாச்சியார் சொன்னா? அவனை பார்த்து அவன் திருவடியில வீழ்ந்தாச்சுன்னா அதன் பிறகு அவன் அப்படியே ஆளும் கொண்டு அவனுக்கு அடிமையான போயிட வேண்டியதுதான். என்னை அடிமையாக கொண்டு, என்னை இப்படி அடிமையாக்கிட்டு போறியே, நான் உன்னை வந்து சேர வேண்டாமா, நீ எங்க இருக்கேன்னு கேட்டா, புனலரங்கம் ஊர், என்னுடைய ஊர் வந்து காவிரி சூழ்ந்த அரங்கம்னு சொல்லிட்டு, பொன் போல செருந்தி பூக்கள் பூத்திருந்த சோலைக்கு வழியா போயிட்டான். செருந்திங்கிறது இந்த நெய்தல் நிலத்துல வரக்கூடிய இது பூ அது. செருந்தி வழியாக போயிட்டானாம், செருந்தி புதர் வழியா போயிட்டானாம். அது எப்படி அந்த குறிப்புகளை உள்ள போடுறாரு பாருங்க. பிரிவின் துயரை காட்டுவதற்கு பாலை நிலத்தினுடைய பாலைத்திணையின் குறிப்புகளை உள்ள ஏத்திக்கிட்டே இருக்காரு. தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதை தேன். தேமருவுனா தேன், தேன் மருவி இருக்கும் சோலைகள், அந்த சோலைகளில் மலர்ந்த பூக்களில் இருக்கக்கூடிய போதை தரும் தேன், அதான் போதை தேன். அதனை வாய் மடுத்து, அதை ஃபுல்லா வாய் வச்சு உறிஞ்சி குடிச்சு, உன் பெடையும் நீயும், உன்னுடைய ஜோடியாகிய பெண்ணும் நீயும் பூமருவி இனிது அமர்ந்து, ஒவ்வொரு பூக்கள்லையாக போய் விரும்பி அமர்ந்து அதுல போய் உட்காந்துட்டு, பொறியில் ஆர்ந்த, பொறியில் ஆர்ந்தனா அதனுடைய வடிவத்தையே பெற்ற, அந்த நிறத்தை பெற்ற அப்படின்னு அர்த்தம். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமானது. பொறியில் ஆர்ந்தனா அந்த வண்ணத்தை பெற்றன்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த எங்க வீட்டுக்கு நேர் பின்னாடி சைடுல ஒரு பெரிய சரக்கொன்றை மரம் இருக்கு. இப்ப கூட பூத்துதான் இருக்கு இன்னும். இந்த சரக்கொன்றை மரத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, எங்களுக்கு அடுத்த தெருல ஒரு மரம் இருக்கு. அதெல்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடியே பூக்கும். நம்ம ஆளு கொஞ்சம் லேட்டா தான் பூப்பாரு. ஒரு ஒரு 1 மாசம் கேப் விட்டு பூத்து தள்ளுவார். பூத்தா மரம் முழுக்க பூத்து இருக்கும். நான் என்னுடைய இந்த வீடியோ கேட்கும்போது கூட ஆனந்தகுமார்ட்ட சொன்னேன், ஐயோ நான் அந்த மரத்துக்கு கீழே இருந்து ஒரு வீடியோ எடுக்கணும். வந்து பார்த்துட்டு ஆனந்தகுமார், ஐயோ செம லொகேஷனா இருக்கே ஜாதா, அருமையா இருக்கே அப்படின்னு அவர் ரொம்ப மகிழ்ந்துட்டார். ஃபுல்லா அப்படியே பின்னாடி பேக்ரவுண்டு பூரா மஞ்சள் பூவா அப்படியே ஸ்கிரீன் மாதிரி இருக்கும். நான் முதல்ல அசோக் நகர்ல ஒரு வீட்டுல இருந்தேன். அங்கேயும் இதே மாதிரிதான் இருக்கும். மொட்டை மாடியை ஒட்டி ஒரு மரம் வந்து கூடுதலா பவளமல்லி இருந்துச்சு. இங்க பவளமல்லி இல்ல, ஆனா இந்த மரம் இருக்கு. அப்ப இந்த மரத்தினுடைய இதுல காலையில கவனிச்சோம்னா ஒரு கருவண்டு கருவண்டு ஒரு ஒரு வெரைட்டி ஆஃப் கருவண்டுகள் நிறைய வரும். அந்த கருவண்டினுடைய முதுகுல
அப்படியே இதே மஞ்சள் நிறம். இந்த கொன்றை பூவின் மஞ்சள் அப்படியே அது முதுகுல இருக்கும். இப்போ இந்த பூவுக்குள்ள இது உட்கார்ந்ததுன்னு வைங்க, இந்த கருமை நிறம் முழுவதும் அந்த பூக்குள்ள போயி, இது முதுகுல இருக்கிற மஞ்சள் மட்டும் அப்படி தெரியும். பூக்குள்ள ஒரு வண்டு இருக்கிறதே தெரியாது. நான் பலமுறை நானும் சுபாவும் அத பார்த்திருக்கோம். ஆனால் அந்த பூக்குற பருவம் தவிர்த்து, பிற எந்த நாள்லயும் அந்த கருவண்டு முதுகுல அப்படி ஒரு மஞ்சள் புள் இத மஞ்சள் நிறம் இருப்பத பார்த்ததே இல்ல. மஞ்சள்னா அப்படியே எக்ஸாக்ட்டா இதே மஞ்சள் நிறம் இருக்கும். அந்த இதுல. அது இந்த பூக்கிற சீசன்ல வரக்கூடிய வண்டின் உடலில் மட்டும் தான் அந்த மாற்றம் ஏற்படுகிறது. பிற பொழுதுல அந்த வண்டு கருவண்டா தான் இருக்கு. இப்ப இந்த வார்த்தைய அவர் எழுதுறாரு. தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதை தேன் அதனை வாய்மடுத்து உன் பெடையும் நீயும் பூமருவி இனிதமர்ந்து பூக்குள்ள போய் 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 மருவி மருவினா அது அப்படியே விரும்பி போய் உள்ள உட்கார்ந்து பொறியில் ஆர்ந்த அருகாலச் சிறுவண்டே அந்த வண்ணத்தை பெற்ற அந்த வண்ணத்தில் மூழ்கிய ஆர்ந்த அந்த வண்ணத்தில் மூழ்கிய ஆறுகால் கொண்ட அதான் அருகால் ஆறுகால் மீட்டருக்காக ஆங்கிறது ஆனு குறிலாயிருக்கு அருகாலச் சிறுவண்டே ஆறுகால் கொண்ட சிறுவண்டே உன்னை தொழுதேன் உன்னை நான் வணங்குகிறேன் எதுக்கு என்னை வணங்குற அப்படின்னு வண்டு கேட்டா நம்மால் பதில் ஆமருவி நிறைமேய்த்த அமரர் கோமான் அமரர் என்றால் இந்த இடத்துல நித்தியசூரிகள் நித்தியசூரிகளுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய என்னுடைய தலைவன் வந்து மருவி பசுக்களை விரும்பி மேய்த்தான் அதான் மருவி நிறை மேய்த்த பசுக்கள் கூட்டத்தை விரும்பி மேய்த்த என்னுடைய தலைவன் நித்தியசூரிகளுக்கு தலைவனாக விளங்குபவன் எங்க இருக்கான் அணி அழுந்தூர் நின்றானுக்கு அணி என்றால் அழகு அழகு பொருந்திய தேரெழுந்தூர்ல நிக்கிறான் இப்பவும் போய் பாருங்க நிக்கதான் செய்வான் அவன் அவ்வளவு அழகனவன் தேரெழுந்தூர் பெருமாள் நான் அங்க போயிருந்தப்போ நம்ம நண்பர் ஆமருவியப்பன் தான் அங்க இந்த கம்பராமாயணம் உரை ஆற்றணும்னு சொல்லி என்னை கூட்டு போனார் அப்போ அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணி வச்சார் அப்போ ஒரு போட்டோ கொடுத்தார் இப்போ நான் என்னுடைய இந்த புத்தகத்துல பேஜ் மார்க்கரா அந்த போட்டோவை தான் எப்போதும் வச்சுட்டு இருக்கேன் ரொம்ப இவர் உற்சவ பெருமாள் செங்கமலவல்லி தாயார் உடனுரை ஸ்ரீ ஆமருவியப்பன் ஆனா மூலஸ்தான பெருமாள் கண்ணிலேயே நிக்கிறார் அவ்வளவு அழகு நீங்க தேரெழுந்தூர் போனீங்கன்னா அவனை பார்க்காம வராதீங்க அத்தனை அழகோட இருப்பான் அப்ப அவன் நின்றானுக்கு தேரெழுந்தூரில் நின்றானுக்கு இன்றே சென்று இப்பவே கிளம்பு போய் நீ மருவி அந்த இடத்துக்குள்ள நீ புகுந்து தேரெழுந்தூர் கோயிலுக்குள்ள புகுந்து அஞ்சாதே நின்று பயப்படாத நான் தான் பயந்துட்டேன் அவனை பார்த்த உடனே நீ பயந்துராத அதான் அவர் சொல்றா முதல் இப்ப இந்த பாட்டுல சொன்னார் இல்லையா அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அவ்வளவு அழகு பொருந்தி அவர் வண்ணத்தை பார்த்த பிறகும் அவரை பார்த்து பயந்தோமே நாம அத மாதிரி நீ பயந்துராதன்னு வண்டுக்கு சொல்றா நீ அஞ்சாதே நின்று ஓர் மாது நின் நயந்தாள் ஒரு பெண் உன்னை காதலிக்கிறாள் என்று இறையே இயம்பிக்கானே என்று கொஞ்சம் சொல்லிட்டு வாயா லைட்டாவது சொல்லிட்டு வா ஒரு பொண்ணு உன்னையே நினைச்சு உருகிட்டு இருக்கான்னு பயப்படாம அவன்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா நான் உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அதை கேட்கிறான் இப்ப என்ன நடக்குது முதல் முறையா கவனிச்சீங்களா இறைவனை எண்ணி ஃபீல் பண்ணியாச்சு அவனை சேர முடியலன்னு புலம்பியாச்சா இப்போ இறைவனை அடைவதற்கு நடுவுல ஒரு ஆள் தூது போறதுக்கு நியமிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு எங்க இருந்து வண்டு வந்துச்சு இறைவன் அரங்கத்துல இருக்கான் திருவாலி தான் என் ஊரு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனாரு புனலரங்கம் என் ஊர் என்று போயினாரே 2 பாட்டுல சொல்லியிருக்காரு உனக்கு நீ போக வேண்டியதானே ஆனா நீ என்ன செய்யற இப்போ தூது விடுற ஏன்னா நீ போனா அவனை கண்டுபிடிக்க முடியாது இங்கதான் நடுவுல குரு ஆச்சாரியன் வரான் அவன் சொல்லணும் என் சீடன் ரொம்ப நல்லவன்பா நிஜமாவே உன்னை நினைச்சு உருகிறான் அவனுக்கு அது ஒரு விளையாட்டுலாம் இல்லைன்னு குரு சொல்லணும் ஆச்சாரியன் சொல்லணும் அதான் தூது செங்கால மடனாராய் இன்றே சென்று திருக்கண்ணபுரத்து புக்கு என் செங்கன் மாலுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தியாகில் எப்படி வாசிக்கணும்னா செங்கால் மடனாராய் திருக்கண்ணபுரம் இன்றே சென்று புக்கு என் செங்கன் மாலுக்கு என் துணைவர்க்கு என் காதல் உரைத்தியாகில் நமக்கு தெளிவா புரியும் சிவந்த கால்களுடைய அழகிய நாரையே மட என்றால் அழகிய செங்கால் சிவந்த கால்களை உடைய நாரையே எது பூநாரை பிளமிங்கோவை சொல்றாரு அதுதான் பூநாரை தான் நம்ம செங்கால் மடநாரைன்னு சொல்றது இதுல சைபீரிய பகுதிகளில் இருந்து
வலசை வரக்கூடிய பறவை. சங்க காலத்துல இருந்து அது தமிழ்நாட்டுக்கு வலசை வந்துகிட்டு இருக்கு. செங்கால் அறைன்னு அதுக்கு பேரு. அத சொல்றாரு, நீ என்ன செய்யி, திருக்கண்ணபுரத்துக்கு இப்பவே கிளம்பி போ, கோயிலுக்குள்ள போ, அங்க சிவந்த கண்களையுடைய பெருமாள் இருப்பான். அவன் யாரோ நினைச்சிடாத, அவன் என்னுடைய ஆள் தான், என் துணைவன். அவன்கிட்ட என் காதலை சொல்லு, சொன்னால் உரைத்தியாகில், அப்படி போய் நீ சொன்னேன்னு வச்சுக்க, இது ஒப்பது எமக்கு இன்பம் இல்லை, இதை விட எனக்கு பெரிய சந்தோஷமே கிடையாது. சரி, நாரை போய் சொல்லிருச்சு, நாரை சொன்னதுனால தலைவியாகிய உனக்கு வேற இன்பம் எதுவும் இல்லை, நாரைக்கு தலை நன்றி மறந்தவள் இல்லை. அடுத்து சொல்றான், நாளும் பைங்கானம் இது எல்லாம் உனதே ஆக. பைங்கானம் அப்படிங்கிறது பாலை நிலத்தை ஒட்டிய சோலை, சாரி, நெய்தல் நிலத்தினுடைய சோலை. நெய்தல் நிலம் என்பது கடற்கரை, கடற்கரையை ஒட்டிய சோலை உண்டு. இப்போ நீங்க ஈசிஆர் போனீங்கன்னா பார்க்கலாம், தாழை, புன்னை, இந்த மரங்கள் எல்லாம் நிறைந்து காணப்படும். ஞாழல், இந்த மாதிரி அப்புறம் இந்த செருந்தி, இத மாதிரி நிறைய இருக்கக்கூடியதுதான் நெய்தல் நில சோலை. அதான் பைங்கானம்னு சொல்றான். நாளும் பைங்கானம் இது எல்லாம் உணவையாக. நாளும்னா எப்பவும் அர்த்தம். அந்த இடத்துல எல்லா நாளும் இந்த சோலையெல்லாம் உனக்கே கொடுத்துடுறேன். பழன மீன் கவர்ந்து உண்ண தருவன். பழனம் என்றால் நீர்நிலை, நீர்நிலைகள்ல இருக்கிற மீன் எல்லாம் பிடிச்சி உனக்கு நான் சாப்பிட கொடுப்பேன். அப்படி நான் தந்தால், அப்படி நான் தரும்போது, தந்தால் என்றால் தரும்போதுன்னு அர்த்தம். இங்கே வந்து இனிது இருந்து உன் பெடையும் நீயும், அந்த வார்த்தையை கவனிங்க, என்னையே என் ஆளோட நீ சேர்த்து வச்சிரு, போய் தகவலை சொல்லி சேர்த்து வச்சுட்டேன்னு வச்சுக்க, இந்த சோலையெல்லாம் உனக்கு தான். அது போக உனக்கு டெய்லி மீன் பிடிச்சு நானே சாப்பிட கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன் தெரியுமா? நீ போய் உன் ஆளையும் கூட்டு வந்துரு, உன் ஆளு நீயுமா இங்க இருங்க, நானும் என் ஆளுமா இருக்கோம், அதே மாதிரி நீயும் உன் ஆளுமா வந்து இருங்க, சோலையில இருங்க, மீன் 2 பேருக்கும் சாப்பிட கொடுக்குறேன். இருநிலத்தில் இனிது இன்பம் எய்தலாமே உன் பெடையும் நீயும், உனது ஜோடியும் நீயும் சேர்ந்து இந்த விரிந்த நிலத்தில் இனிமையான இன்பத்தை அடையலாம். எப்படி எனக்கு அந்த இன்பம் இறைவனோடு கலக்கும் போது ஏற்படுமோ, அப்படியாக நீயும் உனது பெடையும் சேர்ந்து இந்த உலகத்தில் இன்பத்தை அனுபவியுங்கள் அப்படின்னு அதுட்ட இது பண்ணி சொல்றாரு. தூது, நாரைய தூது விடுறாரு. தென்னிலங்கை அரண் சிதறி அவுணன் மாளச் சென்று. யார் இது செய்தா? அவுணன் என்றால் அசுரன். தென்னிலங்கையினுடைய பாதுகாவல் எல்லாம் சிதறி போகும்படியாக செய்தவன் யாரு? ராமன். உலகம் மூன்றினையும் திரிந்து, திரிந்து என்றால் ஓடி அலையிறது இல்லை, காலால் அளந்துங்கிறதான் திரிந்துன்னு வருது. உலகம் மூன்றினையும் அளந்தவன் யாரு? திருவிக்கிரம அவதாரம். ஓர் தேரால் மண்ணிலங்கு பாரதத்தை மாள ஊர்ந்த, மகாபாரத போரில் அனைவரும் ஆளும்படியாக ஒரு தேரை ஓட்டிய யாரு? கிருஷ்ணன். வரை உருவின் மாகளிற்றை, வரை என்றால் மலை, மலை போன்ற உருவுடைய பெரிய யானை போன்றவன், மாகளிர், அவ்வளவு வலிமை வாய்ந்தவன். அவனை அதை எப்படி சொல்றா பாருங்க. இப்ப வந்து தூது விட்டாச்சு, தூது நாரையே போ, வண்டே போ அப்படின்னு எல்லாரையும் தூது அனுப்பி அவனை என்கிட்ட வர சொல்லு, வர சொல்லு அப்படின்னு சொல்றான். இப்ப தோழி கேப்பா, பக்கத்துல இருக்க தோழி தானே, தோழிகிட்ட சொல்றான். தோழி என்ன கேப்பா? இப்படி எல்லாரையும் அனுப்பி அவனை வர சொல்றியே, அவன் வந்தா என்ன செய்வ நீ அப்படின்னு கேட்கறதுக்கு இவ பதில் இது. அவன் வர்றவன் எப்பேற்பட்டவன் தெரியுமில்ல? எப்பேற்பட்டவன்? தென்னிலங்கையினுடைய காவல்கள் எல்லாம், படைகள் எல்லாம் சிதறும்படியாக செய்து அந்த மன்னனாகிய ராவணனை கொன்றவன், 3 உலகங்களையும் தன் காலால் அளந்தவன், ஒரே ஒரு தேரை ஓட்டி மொத்த பாரதத்தின் யுத்த களத்தில் இருந்த எல்லோரையும் சாகடித்தவன், அப்பேற்பட்டவன் பெரிய மலை போன்ற உருவோடு ஒரு பெரும் யானை போல திரிபவன். யானை நுழைஞ்சா அந்த இடமெல்லாம் அடிச்சு நொறுக்கிடும், அதான் மாகளிர். அப்படிப்பட்டவன் அவனை என்ன செய்வாளாம்? எந்தன் பொன்னிலங்கு முளைக்குவட்டில் பூட்டிக் கொண்டு, அவனை அப்படியே இழுத்து என் மார்புக்கு நடுவுல வச்சு அமுக்கி பிடிச்சிப்பேன். அவன் எங்கேயும் போக விடாம என் மார்புல வச்சு அழுத்திடுவேன். என் மார்பு பொன்னிறமா இருக்கு, ஏன்? அவனை பிரிந்த பசலையால்,
அதனாலதான் பொன்னிலங்கு முளை குவட்டில் அப்படின்னு சொன்னான். முளை குவடு என்றால் இரு முலைகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது, கிளீவேஜ். அந்த இடத்துல அவனை பிடிச்சு அமைக்கிருவேன். போகாமை வல்லேனாய், அங்கிருந்து அவனால போக முடியாதபடி செய்வேன். போகாமை இறைவனுக்கு, நாராயணனுக்கு போக முடியாது. போக முடியாமல் செய்யும் வல்லமை யாருக்குடையது? தலைவிக்குடையது. இறைவன் போகாமையை இவளுடைய வல்லமையாக்கிறது. பொன்னிலங்கு முளைக்குவட்டில் பூட்டிக் கொண்டு போகாமை வல்லேனாய், அவனை போக விடாத அளவுக்கு வலிமை உடையவளாய், புலவி எய்தி, அவன் தான் உன் நெஞ்சில வந்து கிடக்குறானே, அப்புறம் எதுக்கு உனக்கு புலவி இப்போ, பிரிவு துயர் இப்போ அப்படின்னா அவனுக்கு காமிப்பாளாம் இவன். பார் உன்னை பிரிந்த துயரம் நான் எப்படியெல்லாம் அனுபவித்தேன்னு அவன் முன்னாடி காமிப்பாளாம். அது பெண்ணுக்குரிய இயல்பு இல்லையா? பாத்தியா எப்படி கையை சுட்டுக்கிட்டேன், புதுசா கல்யாணம் ஆகி வந்தவொடனே புதுசா கல்யாணம் சமையல் பண்ணேன், இதை பண்ணிட்டு கையெல்லாம் சுட்டுக்கிட்டேன் அப்படின்னு காமிச்ச உடனே இவர் இந்த பக்கம் கொஞ்சம் உருகுவார். ஐயோ சுட்டுக்கிட்டியா, மருந்து படுத்துமா, வேண்டாம். அப்புறம் அப்படி பரிமாறும்போது அப்பப்போ ஃபுஃப்னு ஊதி அப்பப்போ அவன் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு 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 விளையாட்டு, ஒரு களி அப்படிங்கிற ஒண்ணு. அததான் இவ செய்யறான். புலவி எய்தி, சரி புலவி எய்துனா துயரம் தானே வரணும், இவளுக்கு என்ன வருது பாருங்க, எண்ணில் அங்கமெல்லாம் வந்து இன்பம் எய்த. அவனை பார்க்காம கண்ணு எனக்கு கண்ணீர் வடிகிறது, மூச்சு சரியா விட முடியல, நெஞ்சு அடைக்குது, கையில வளையல் கண்டு விடுது, உடம்பெல்லாம் பசலை பூத்து இருக்கு, உண்ண முடியல, இதெல்லாம் சொன்னேன்ல. இப்போ அங்கமெல்லாம் இன்பம் வந்து மோத. ஏன்னா இப்ப அவன் இருக்கான், அவன் முன்னாடி இந்த புலவிய நடிச்சு காமிக்கிறான். பாரியா இப்படிலாம் இருந்தேன் உன்னைய பிரிஞ்சின்னு. அவனை எங்கேயும் போவிடாம மார்பில் அழுத்தி கொண்டு அவனிடத்தில் தான் பிரிவித்துயரின் போது அனுபவித்தவற்றை காட்டி, அதனால் இவளுக்கு உடலெங்கும் இன்பம் பொங்க, எப்பொழுதும் நினைந்து உருகி இருப்பன் நானே, மகிழ்ந்துதான் இருப்பேன்னு சொல்றான். இதுதான் பரஞானம். எப்பொழுதும் நினைந்து உருகி இருப்பன். பரஞானத்துல என்ன சொல்றாங்க? இறைவனின் நினைவாகவே எப்போதும் இருப்பார். இறைவன் இருக்கானோ இல்லையோ, இறைவன் என்னோடு இருந்த நினைவை என் மனதிலேயே இருத்திக் கொண்டு அதையே ஸ்மரித்து கொண்டு இருக்கக்கூடியவன் பரஞானம் உடையவன். அவனுடைய பக்தி பரஞான பக்தியாக சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்னாடி போற பிரிவு துயர், அவன் போயிட்டான்னா மாறல அடிச்சுக்கிட்டு அலறுது, ஐயோ அம்மா அவன் போயிட்டானேன்னு, அது பரபக்தி. இது பரஞானம். அவன் வந்தான், என் கூட இருந்தான், சரி போயிட்டான் பரவாயில்ல. அவன் போயிட்டான்னா கூட அவன் என் கூட இருந்த நாட்களை, இருந்த பொழுதுகளை எல்லாம் நான் மனதில் நினைத்து கொண்டு அதிலேயே மூழ்கி நான் மகிழ்ந்திருப்பேன். எண்ணில் அங்கமெல்லாம் வந்து இன்பமெய்த எப்பொழுதும் நினைந்து உருகி இருப்பன். மனதிற்குள்ள அவனை பூட்டி வச்சுப்பேங்கிறது தான் இங்க தலைவியின் சொல்ல முளைக்குவட்டில் பூட்டி கொண்டுன்னு வருது. உடனே பொன்னிலங்கு முளைக்குவட்டில் பூட்டிங்கிற உடனே நம்ம ரொம்ப எரோட்டிக்காலாம் யோசிக்க வேண்டியது இல்லை. ஆனா அதன் பொருள் என்ன? நெஞ்சத்துக்குள்ள அவனுடைய நினைவை இருத்தி வைத்துக் கொள்ளுவேன், அவனை போக விடாதபடி என் நினைவிற்குள் அவனை நான் சிறைப்பிடித்து வைத்துக் கொள்வேன். அதுதான் இங்க சொல்லப்படுற அழகு. பரஞானத்தினுடைய விளக்கம் இந்த பாடல். பரபக்தி சொல்லப்பட்டது, இப்போ பரஞானம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த பாட்டு, அன்று ஆயர்குல மகளுக்கு அரையன். அரையன் என்றால் அரசன். அன்று என்று கிருஷ்ணாவதாரத்தின் போது ஆயர்குல மகள் யாரு? நப்பின்னை. அவளுக்கு அரசனாக விளங்கியவன், அவளை திருமணம் செய்து கொண்டவன்கிற பொருள்ல. அரையன் தன்னை அலைகடலை கடைந்து அடைத்த அம்மான். அலைகடலை கடைந்து, அலைகடலை கடைந்தவன் யாரு? பார்க்கடலில் பள்ளி கொண்ட நாராயணனாக இருக்கும்போது ஆமையாக கூர்ம அவதாரம் எடுத்து பார்க்கடலை கடைந்த அவன் அதே கடலை அடைத்தான். எப்போ? ராமனாக வந்து கடலுக்கு அணை கட்டினான், அதான் அடைத்த அம்மான். அப்பேற்பட்டவன் குன்றாத வலி அரக்கர் கோனை, குன்றாத வலிமை, குறையாத வலிமை கொண்ட அரக்கர்களுக்கு தலைவன். கோன் என்றால் தலைவன். கோனை தலைவனை, குன்றாத அரக்கர், அரக்கர், வலிமை குன்றாத அரக்கர்களின் தலைவனாக விளங்கிய ராவணன் மாளும்படியாக கொடும் சிலைவாய் சரம் துறந்து, தனது வில்லின் அம்புகளால், கொடுமையான அம்புகளால் அப்படியே அவனை கொன்று குவித்து, குலம் களைந்து வென்றானை, 21 தலைமுறை சத்திரியர்களை கொன்றவன். அதான் குலம் களைந்து.
குலமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கருவறுத்தவன். அதான் பரசுராமன். அதான் குலம் களைந்து வென்றானை. குன்று எடுத்த தோளினானை. இப்ப குன்று எடுத்த தோள் எது? கோவர்த்தனம் என்னும் மலையை தூக்கிய கிருஷ்ணாவதாரம். விரிதிரை நீர் விண்ணகரம் மருவி விரிதிரை நீர் விரிந்த நீர் கொண்ட விண்ணகரம் எது? ஒப்பிலியப்பன் கோயில் என்று உரையாசிரியர் சொல்றாங்க. அது வந்து அந்த ஆற்றின் கரையில் இருக்கிறது. அந்த ஆற்றில் வரக்கூடிய நீரை குறிப்பிட்டு சொல்வதுன்னு இதை சொல்றாங்க. ஒப்பிலியப்பன் கோயில் என்று சொல்லப்படுகிறது. நாளும் நின்றானை, அங்க எப்போதும் நிலைத்து நிற்பவனை, தன் குடந்தை கிடந்த மாலை, குளிர்ந்த குடந்தை நகரில் பள்ளி கொண்டு கிடக்கும் திருமாலை, நெடியானை, நெடிந்த உருவம், பெரிய உருவம் கொண்டவனை அடிநாயேன் நினைந்திட்டேனே. இதுதான் பரமபக்தி. இப்ப பரமபக்தியில என்னைய பிரிஞ்சிட்டியே, என்னைய வந்து சேரலையே, நான் துக்கமா இருக்கேனே. ஏதாவது இருக்கா அந்த பாட்டுல? நான் நினைத்து கொண்டே இருப்பேன்னு சொல்லி ஒரு குறிப்பு போடுறாரு. அடி நாயேன். ஏன் நாயே நாயேன்னு சொல்லிக்கிறாங்க? உடனே இதுல எல்லா விளக்கத்திலையும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நாய் என்றால் கீழ்மையானவன், மிக கேவலமானவன், திறந்திருக்கிற வாசல்களுக்குள்ளெல்லாம் நுழைந்து வருகின்ற அப்படின்னு எல்லாம் அதுக்கு உரையாசிரியர்கள் போயிடுறாங்க. ஆனா நாய்ங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு. நாய் மட்டுமே மாறாத விசுவாசம் கொண்ட விலங்கு. தன்னுடைய முதலாளி தனக்கு சோறே போடாம இருந்தா கூட அவர் மேல் விசுவாசம் அது மாறாது. இப்போ பலார் 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 4 அடி வைங்க ஒரு நாய், நம்ம வளர்க்குற நாய்க்கு வச்சுட்டு அடுத்த நொடியே அதுக்கு சாப்பாடு போடுங்க, அது வந்து சாப்பிட்டுரும். என்னை அடிச்சல்ல அப்படின்னு கோவத்துல மூஞ்சியை திருப்பிட்டு போறது, அந்த என்ன சொல்றது, வஞ்சம் வச்சுக்கிறது, பின்னால ஒரு நாள்ல சொல்றது, அது எல்லாமே அதுக்கு கிடையாது. ஆமாம், அவன் தன்னுடைய ஓனர் என்ன செஞ்சாலும் அது அவன் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை மாத்திக்காது. அப்படி எத்தனை சம்பவங்கள் இருக்கு. இந்த என்ன சொல்றது, நான் நேரடியா பார்த்த சம்பவம் ஒண்ணு உண்டு. நாங்க திருநெல்வேலியில இருக்கும்போது ஒருத்தர் வந்து நாயை வளர்த்தாரு. அது ஒரு நாட்டு நாய் தான், சாதாரண நாய் தான். சாதாரண நாய் தான். அந்த நாய் வந்து இவர் வாக்கிங் கூட்டு வரேன்னு சாயங்காலம் கூட்டு வருவாரு. வீட்டுல என்னென்ன சம்பவம் நடக்குதுன்னு தெரியாது. கையில வச்சிருக்கிற கம்பால் அதை பலார் பலார் பலார்னு அடிப்பாரு. வீல் 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 கத்தும். ஒரு கட்டத்துல எங்க தெருல இருக்கிற எல்லாரும் டென்ஷன் ஆகியோ, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க, அவர் திட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த நாயை பார்த்தாலே பாவமா இருக்கும். வாலை ஒடிக்கிட்டு அப்படியே ஒரு மூலையில அப்படியே பதுங்கி இருக்கும். கையில பிடிச்சிருப்பாரு. அப்போ எங்க எதிர்த்த வீட்டுல ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இதுவா இருந்தாரு, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பிடிஓ. அதனால கொஞ்சம் அந்த அதிகார செல்வாக்கு வந்து அவர்கிட்ட, அந்த நாயை நீ என்கிட்ட கொடு, நீ வளர்த்த லட்சணம் போதும், இப்படியா போட்டு அடிப்ப இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து, அவர் ஒரு சாதாரண டிரைவர் வேலை பார்த்தாரு. அந்த நாயை பிடிங்கி அவங்க வீட்டுல வச்சுக்கிட்டாங்க. 3 நாள் அந்த நாய் ஒண்ணுமே சாப்பிடல. அதுக்கு அவ்வளோ பிரமாதமா அவர் சாப்பாடெல்லாம் பண்ணி போட்டார். நான்வெஜ் வாங்கி அது போட்டு எல்லாம் போட்டாரு. 3 நாளா சாப்பிடவே இல்லை அந்த நாய். இவரே ஆள் விட்டு அவனை கூட்டு வர சொல்லி, அந்த டிரைவரை கூட்டு வர சொல்லி, அவனை பார்த்த உடனே அந்த நாய் வால்ல உடம்போட ஆடுது, உருளுது. எனக்கே ஒரு மாதிரி இருந்தது அந்த சீனை பார்க்கறதுக்கே. அவன்கிட்டயே கொடுத்து, நான் போலீஸ்ல சொல்லியிருக்கேன், இனிமே அடிச்சேன்னா பாரு, அது நீ இல்லாம சாப்பிட மாட்டேங்குது, இது எப்படிடா நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லி அவனை திட்டி அந்த நாய் அவன்கிட்ட கொடுக்குறாரு. அந்த நாய் வாழை ஆட்டிட்டு அவன் ஒரு பிஸ்கட் போடுறான், அதை நக்கி தின்னுட்டு வெறுந்தரையை நக்கிட்டு இருக்கு, பிஸ்கட் அந்த தரைய. நீங்க இந்த நாயை என்ன சொல்லுவீங்க? நம்ம பகுத்தறிவோட யோசிக்கும் போது என்ன சொல்றோம், ஒருத்தன் உன்னை எவ்வளவு அழகா வச்சு எப்படி எல்லாம் சாப்பாடு போட்டு வளர்க்குறான், உன்னை ஒருத்தன் அடிச்சுட்டே இருக்கான அவங்ககிட்டயே போறியே அப்படின்னு. அது விசுவாசத்தை மாத்திக்க தெரியாது அந்த நாய்க்கு. நாய்க்கு அப்படி பலன் அடிப்படையில் விசுவாசம் காண்பிக்கப்படும். நீங்கள் எவ்வளவு எனக்கு பலன் கொடுக்கிறீர்களோ அந்த பலனுக்கு தகுந்தவாறு என் விசுவாசத்தை காட்டுவேன்ங்கிறது ஒரு நாய்க்கு தெரியாது. அப்ப நாயினுடைய அந்த அந்த குணம் எவ்வளவு உயர்ந்த குணம். தலைகள்னால ஒரு மனிதனுக்கு அந்த குணம் வருமா? விசுவாசம் வருமா? அப்படி ஒரு விசுவாசம் இறைவன் மீது உனக்கு வருமானால் நீதான் பரமபக்தி உடையவன். பரமபக்தி உடையவன் இறைவனுடைய சைத்தன்யங்களை, அவன் என்னவெல்லாம் செய்தான், அவன் எப்படியெல்லாம் செயல்படுகிறான், அவனுடைய திருவிளையாடல்கள் அதிலேயே லயித்து இருப்பார்கள். அவர்களுக்கு இறைவன் வந்தானா, போனானா, இருக்கானா, இல்லையா, அதெல்லாம் கவலையே கிடையாது. அவனுடைய நினைவிலேயே லயித்து இருப்பார்கள். அதனாலதான் இங்க பாருங்க, அவர் ஈவெண்டா சொல்றாரு, அன்னைக்கு நப்பின்னைய கல்யாணம் பண்ண, அலைகடலை கடைந்து பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்தாய், அந்த கடலையே நீ வந்து அணை கட்டினாய்,
பெரிய வலிமை மிக்க ராவணனை அழித்தாய், குன்றெடுத்து கோவர்தனகிரியை தூக்கி, எல்லாம் ஒரே அவனுடைய ஆக்ஷன்ஸ், அவனுடைய செயல்களையே வியந்து வியந்து அதிலேயே நிலைத்து, அடிநாயேன் நினைந்திட்டேனே, எப்போதும் உனது திருவடியை நினைக்கும் மாறாத விசுவாசத்துடன் இருக்கிறேன். அதுதான் பரமபக்தி. அதையும் சொல்லிட்டார். பரஞானம் இதுக்கு முந்தைய பாட்டு. பரபக்தி நிறைய, ஏன்னா நிறைய பேர் பரபக்தி உடையவர்களா தான் இருக்கும். அதனாலதான் பரபக்திக்கு நிறைய பாட்டு. பரஞானம், பரமபக்தி ஆகிய மூன்றையுமே இதுக்குள்ள கொண்டாந்து வச்சுட்டார். மின்னு மாமலை தவழும் மேக வண்ணா, நமக்கு அந்த பொருளே தெரியுது. விண்ணவர்தம் பெருமானே அருளாய் என்று, அருளமாட்டாயா என்று யார் கேட்கிறார்? அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான், வெளிப்படுத்திய அம்மான். தெரியும் இல்லையா? முனிவர்கள் எல்லாம் வணங்கும்படி அன்னப்பறவை வடிவில் வந்து பிரம்மனுக்கு வேதத்தை உபதேசித்தவர்ங்கிறதுனாலதான் அன்னமாய் அருமறையை வெளிப்படுத்தி முனிவரோடு அமரர் ஏத்த அமர்ந்திருக்கும் அம்மான். அவன் தன்னை, அப்படிப்பட்ட தெய்வத்தை, மண்ணு மாமணி மாட மங்கை வேந்தன், மண்ணு நிலைத்திருக்கக்கூடிய மாமணிமாடங்கள், பெரிய மணிமாடங்கள் நிறைந்த திருமங்கை நாட்டின் வேந்தன், மானவேல் பரகாலன், பெரிய வேலை உடைய, வலிமையான வேலை உடைய, எதிரிகளுக்கு காலனாக விளங்கும் பரகாலனாகிய கலியன் சொன்ன பன்னிய நூல் தமிழ் மாலை. பன்னிய என்றால் பதமாக செய்தன்னு அர்த்தம். பதம் பிரித்து அழகாக செய்த இந்த தமிழ் மாலை. மாலைனாலே இந்த 10 கோர்த்து வர்றதுதான் மாலை. அது 30 இருக்கிறதுனால அதையும் மாலைனே இதுல போட்டுக்கிறாங்க. தமிழ் மாலை வல்லார், இதை சொல்ல வல்லார், தொல்லை பழவினை, தொல்லை என்றால் முன்பிருந்தே வரும், பழவினைனா அதான் முன்பிருந்தே தொடர்ந்து வரும், பிறவி பிறவியாக தொடர்ந்து வரும் பழவினையை முதல் அறிய, முதல் அறியனா வேரோடு முதல்ல இருந்து இல்லாமல் ஆக்கக்கூடிய வலிமை உடையவர்களாக ஆவார்கள். தொல்லை பழவினையை முதலறிய வல்லார் தாமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. திருநெடுந்தாண்டகம் முற்றிற்று. இதோட திருமங்கையாழ்வாரினுடைய மேஜர் பார்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு சில பார்ட் அவருடைய பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா அவருடைய மேஜரான பார்ட்டை முடிச்சிட்டோம். மிகுந்த பொறுமையோடையும் நிதானத்தோடையும் இவ்வளவு நாள் திருமங்கையாழ்வாரை தொடர்ந்து கேட்டுட்டு வந்த நண்பர்களுக்கு மிக மிக நன்றி. நன்றி ஜெயஜா, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வந்துட்டேன், 3வது பாடல் போது வந்துட்டேன். அது ரொம்பவும் சிறப்பா இருந்தது. இது வந்து இந்த எல்லாமே முதல்ல வந்து ஏங்குற மாதிரி கொடுத்துருந்தது. முதல்ல தாய் வந்து மகள் இப்படி இருக்காளே அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததுல இதுல வந்து இதுல வர வர வந்து தூது விடுறது, அதுக்கப்புறம் பக்தி, பரபக்தி, பரமபக்தி, பரஞானம், பரம பக்தி எல்லாமே இதுல வந்துருச்சு. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதோட இல்ல இந்த திருவரங்கம்ங்கிறது நிறைய வருது. எல்லா ஊரும் தேரெழுந்தூர், திருவெக்கா, இதுல வந்து அத்தனை ஊர்களும் இதுல இந்த திருநெடுந்தாண்டகத்துல கொடுத்துடுறாரு. ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. எத்தனை தடவை கேட்டாலும் நிறையாததான் இருக்கு. அவ்வளவு ஜோரா இருக்கு. நன்றி சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜெஜா. வெற்றிகரமாக முதல் பாகம் முடிஞ்சிட்டு தொடர்ந்து நீங்க நாங்க சில சமயம் வர முடியல, பட் நீங்க தொடர்ச்சியா வந்து எங்களுக்கு உரைய கொடுத்துட்டே இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜெஜா. நானுமே அப்பப்ப லீவ் போட்டேனே. பட் எல்லா இதுவும் நீங்க தான் எடுக்கிறீங்க, நாங்க கூட சிலது மிஸ் பண்ணிடுறோம். பெருமாள் அருள், அவன் வழி. ஜாஜா, அடுத்தது நம்ம எதை பார்க்க போறோம்? அடுத்தது வந்து நம்ம இந்த புத்தகத்தினுடைய அந்த பாணிலேயே போவோம். அடுத்ததாக வந்து பாகம் 2ல நமக்கு முதல் மூவர் முதலாழ்வார்கள் வராங்க. பொய்கை ஆழ்வார்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். திருவந்தாதி அதுல இருந்து ஆரம்பிப்போம்.
பொய்கை ஆழ்வாருடைய திருவந்தாதி. இந்த இதுல வந்து நமக்கு இப்ப தொடர்ந்து வந்து 10 பாடல்களா பாக்குறோம் இல்லையா? ஆஹ் நம்ம இதுவரைக்கும் பார்த்த கிட்டத்தட்ட 2000 பாடல்கள் நம்ம பார்த்துட்டோம். இந்த 2080 பாடல்கள், 2081 பாடல்கள் பார்த்துட்டோம் இல்லையா? அதனால நமக்கு ஓரளவுக்கு இதுல நிறையவே நமக்கு அந்த வைணவம் குறித்த இறைவனை எப்படியெல்லாம் ஆழ்வார்கள் பாடுவாங்க, எப்படியெல்லாம் அனுபவிப்பாங்க, நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதனால நம்ம சில விஷயங்கள் நம்ம சுருக்கமாவே சொல்லி தாண்டிடலாங்கிறதுனால இந்த முதலாழ்வார் பாடல்களும் 4 வரியா தான் இருக்குங்கிறதுனால, யாப்பு தான், பேர் என்ன, வெண்பா தான், 4 வரியா இருக்குங்கிறதுனால 15 பாடல்களாக பார்க்கலாம். அப்படி பார்த்தா இன்னும் கொஞ்சம் விரைவா பார்த்துடலாம். அதனால இதுல இருந்து நம்ம அடுத்த வகுப்புல இருந்து பார்க்கும்போது பொய்கை ஆழ்வாரினுடைய முதல் திருவந்தாதி பார்க்கிறோம். அந்த முதல் திருவந்தாதியினுடைய 15 பாடல்கள் பார்க்கலாம். அது ஓகே தானே நண்பர்களுக்கு? ஓகே ஜாஜா. ஓகே ஜெயா, 100 பாடல்கள் இருக்கு அதுல. எப்பயுமே எல்லா இதுலயும் 100 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 6-7 கிளாஸ்ல முடிச்சிடலாம் முதல் மூவரையும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நன்றி ஜாஜா. நான் 2000 பாசுரங்களையும் பார்த்தாச்சு. அழகா எல்லாத்தையுமே பதம் பிரிச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்து கையை பிடிச்சு கூட்டு வந்தீங்க. ஆக்சுவலாக நாங்கள் தான் நன்றி சொல்லணும். 1000 பாசுரம் இருக்கு இவரது மட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் ஆரம்பத்துல. இப்போ அது கடந்து போனதே தெரியல, என்ன முடிஞ்சிருச்சு இவ்வளவு சீக்கிரமான்ற மாதிரி தோணுது. மிக்க நன்றி ஜாஜா. அந்த சிறப்பெல்லாம் திருமங்கை ஆழ்வாருக்கு தான், அவ்வளவு சுவாரஸ்யமா ஆக்கிட்டாரு. ஆமா, இதுக்கு முன்னாடி நாங்க எடுத்து பார்த்துருக்குறோம். அப்போ பொதுவா என்ன தோணுச்சுன்னா, ஒரு 10 அவதாரங்கள் அல்லது 12-15 அவதாரங்கள், அப்புறம் கிருஷ்ணனுடைய லீலைகள், இதெல்லாம் தெரிஞ்சா இந்த பாசுரங்கள் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா இவ்வளவு டீப்பா கொண்டு போற மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த பொருள் அல்ல ஒரு ரசனை பாவத்துக்குள்ள எல்லாம் போனது இல்லைல்ல. அது வந்து கண்டிப்பா அதுக்காக உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒரு 10 அவதாரங்கள் தெரிஞ்சா போறோம், ஒரு 100 பாட்டு தெரிஞ்சிடும், அதுதான் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி, என்ன இதுல ஸ்பெஷலா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அது தனியா படிக்க முயற்சி பண்ணும்போது அந்த மாதிரி தான் தோணுச்சு எங்களுக்கு. இன்ஃபேக்ட் நான் அந்த ஃபர்ஸ்ட் வேலைக்கு போய் வாங்கின ஃபர்ஸ்ட் புத்தகமே இதுதான். அதை எடுத்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது பெரியாழ்வார் வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டினியூ பண்ண முடியல. காரணம் வந்து அதை நம்ம வந்து ஏதோ ஒரு கோணார் உரை மாதிரி கடந்து போறதுனால அதுக்கு அந்த அந்த சென்ஸ், அந்த என்ன சொல்றது, ரசனை பாவம் வரல. அது இப்போ உங்க மூலியமா வந்தனாலதான் இது கடந்து போனதே தெரியாத, ஒரு தூரமே தெரியாத ஒரு பயணம் மாதிரி இருந்தது. அதனால உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நண்பர்களுடைய இதுதான், கேட்கும் காது இருந்தாதான் சொல்லும் வாய் இருக்கும்னு ஒரு பழமொழி உண்டு. கேட்க காது இருந்தாதான் சொல்ல வாயும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்கும் காதுகளால் சொல்லும் வாய்க்கு ஒரு புகழ், அவ்வளவுதான். ரொம்ப 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 நன்றி ஜெயா. ஏன்னா இன்ட்ரெஸ்டா எவ்ரி கிளாஸ் வந்து அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டாவும் புதுசு புதுசாவும் இருக்கும். ஏன்னா நீங்க அவர் சொன்ன மாதிரி இந்த நம்ம உரை இருக்கிற எந்த ஒரு புஸ்தகமும் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டா அந்த இதுதான் இருக்கு. அதான் நீங்க முன்னாடி கூட இதுல சொன்னீங்களே, யானை 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 யானைன்னே போட்டிருப்பாங்க, இல்ல ஏதாவது இந்த மாதிரி ஜென்ரலா இருக்கும். அது ரொம்ப நேரம் யாராலையுமே வந்து ஃபுல்லா முடிக்க முடியாது. நிறைய பேர் வந்து தானா படிக்கிறாங்க, எங்கேயாவது இப்ப இந்த இதுக்கு இந்த இதெல்லாம் கேட்கறாங்களே, உபன்யாசங்கள் எல்லாம் கேட்டு இது பண்றாங்கல்ல, அவங்களால நான் எழுதி கொடுப்பேன். அதை யாராலையுமே அதை கண்டினியூ பண்ண முடியாது அன்லஸ் இந்த மாதிரி ஒரு லெக்சரை கேட்டு பண்ணினா வழிய இந்த 4000 பாடலுடைய பொருள்களை யாராலையுமே தானாவோ படிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இதுக்கும் பண்ணவும் முடியாது. அது உண்மை, யாராலையுமே பண்ணிக்க முடியாது அதை. ஏன்னா ஒரு மாதிரி ஒரே ஸ்டேலா தான் ஆயிடும். இந்த வெற்றி சார் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கிளாஸ்லயும் வேற வேற புது புது விஷயம் தான். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா புது விஷயம் தான் சொல்ற மாதிரி இருக்கு. 2000 பாடல், 2080 பாடல் கேட்டிருக்கோம் அப்படிங்கறதே தெரியல. 81 பாடல் உண்மையை பார்த்தா. ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி நண்பர்களுக்கு, மிக்க நன்றி. அப்ப அடுத்து செவ்வாய்க்கிழமையில இருந்து நம்ம இதை ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஓகே முதலாவது பாடல்.
நன்றி ஓகே நண்பர்களுக்கு. தேங்க்ஸ். நன்றி நன்றி.